கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு நீங்களாம் ரொம்ப தூரம் இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் முன்னாடி வந்துட்டா நல்லாயிருக்கும். அந்த எல்லோ சேர் ஓரம் வச்சுட்டு. குட் குட் குட். ரைட் ரைட். கொஞ்சம் கேமராமேன் வர போக மட்டும் இடம் விட்டுட்டு உட்காந்துக்கலாம். அன்றைக்கி ஆர்டர் நம்ம கூட பேச போகிறாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமாம், அஷரிங் டீம்லாம் கூட வந்து உட்காந்துருங்க, சர்மனில் உட்காந்துருங்க. சர்மன் ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம ஆர்டருக்கு முதலிடம் தரப்போகிறோம். வெரி குட் வெரி குட் வெரி குட். இந்த வெல்கம் டைமில் நம்ம எழுந்துக்கிறோம் பாருங்கள், அந்த டைம் தான் தண்ணி குடிக்கிறது, வாஷ்ரூம் போகிற டைம்லாம். அதை முடிச்சுட்டு திரும்பி வந்து செட்டில் ஆகிட்ட பிறகு ஒரு 45 மினிட்ஸ் ஆண்டருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். இன்றைக்கி ஆண்டர் நம்மளோட பேச போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் உட்கார வச்சுருக்கேன். எதுக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு ஆமேன் போடுற கூட்டம். ஆமென். சத்தம் சத்தம் பத்தாத மாதிரி இருக்குது. 2 இட்லி, 1 வடை, 1 ஊத்தாப்பம், டீ, பிஸ்கெட்டு எல்லாமே வெளியே வரப்போகுது. அப்படி சாப்பிடாம வந்துட்டேன் நான். கூட நேற்று நைட்டு சாப்பிட்ட பிரியாணியோட தெம்பு ஒரு 12 ஹவர்ஸ் கழிச்சு கூட வரும். ஆமென். ரசம் சாதம் தெம்பு இல்லையா? போட்டு பார்க்கலாம் ஒரு ஆமென். பாருங்க, ரசம் சாதத்துக்கும் பவர் இருக்குது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம கூட பேச போகிறார். ஆமென். அல்லேலூயா சொல்ல சொல்ல நம்ம எல்லாருக்குமே ஃபயர் வரும். ஏன்னா அது பரலோக வார்த்தை. ஆமென். எந்த மொழியிலுமே ஆமேனை மாற்ற முடியாது, அல்லேலூயா மாற்ற முடியாது. எல்லா மொழியிலுமே ஆமேன் தான். சைனீஸ் மொழியிலையும் ஆமேன் ஆமேன் தான், இந்தியிலையும் ஆமேன் ஆமேன் தான். ஏன்னா அது பரலோக வார்த்தையா. ஹல்லேலூயாவும் அப்படிதான். ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லுகிற 2 பேர் மட்டும்தான் மாறாமல் இருக்குது. இயேசுன்ற பேர் கூட பல இதில் மாறுது. இங்கிலீஷில் ஜீசஸ், ஹீப்ரூவில் யெஷுவா. ஆனால் ஆமேன் அல்லேலூயா அப்படி தான். அதே தான் எந்த லாங்குவேஜில் போனாலும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் நீங்கள் நம்ம அனைவரும் கூட பேச போகிறார். கண்ணை மூடலாம். என் கூட பேசுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. இந்த திருச்சபையில் நம்ம சாதாரண ஆளுங்க இருக்கலாம். நமக்குள்ள ஒரு அசாதாரணம் இருக்குது. என்ன தெரியுங்களா? இந்த கூட்டத்துக்கு மட்டும் ஜீசஸும் வராரு. இது ஜீசஸோட கூட்டம். அவர்கள் எவ்வளோ எளியவர்களாக இருந்தாலும், ஏழைகளாக இருந்தாலும், கஷ்டத்தோடு கைவிடப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த கூட்டத்தில் ஜீசஸ் இருப்பார். 2 பேர் அந்த கூட்டத்தில் இருந்தாலும் அவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். நம்மோடு பேச போகிறார். பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். உம் நாமத்தின் மகிமைக்காக எங்களை ஏற்றுக்கொள்ளும். உம் வார்த்தையின்படி எங்களோடு பேசுவீராக. உம் வார்த்தையின்படி எங்களோடு இடைப்படுவீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். வந்திருக்கிற அனைவரோடும் பேசி இன்றைக்கு பலப்படுத்தி அனுப்ப போகிறதாயக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நம்மளாம் சேர்ந்து சொல்லாமா? ஆமென். சத்தமாக சொல்லாமா? தேவஜனமே, இன்றைய செய்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்க போகிறேன். செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 14:24 நாம் படிக்க போகிறோம். 22 24 வரைக்கும் படிக்க போகிறோம். மேத்யூ சாப்டர் 14:22-24 படிக்க கேட்கலாமா? 22. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். 23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். 24. அதற்குள்ளாக படவு நடுக்கடலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அளவுபட்டது. 22ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில். ஜனங்க இயேசு கூட இருந்திருக்காங்க. இது என்ன ஸ்டோரி நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்தில் இயேசு 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு மேலான மக்களுக்கு போஷித்திருப்பார். 5000 அந்த காலத்துலலாம் கணக்கு ஆண்கள் மட்டும் தான் கணக்கு வைப்பாங்க, லேடிஸ் கணக்கு வைக்க மாட்டாங்க. லேடிஸும் கணக்கு வைக்க மாட்டாங்க, குழந்தைங்களும் கணக்கு வைக்க மாட்டாங்க. 30 வயசுக்கு மேலே உள்ள ஆண்கள் தான் கணக்கு வைப்பாங்க. 30 வயசு கீழே உள்ள யாரும் கணக்கு.
அப்படின்னா வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க எப்படியும் ஒரு 20,000 பேராக இருந்திருப்பாங்க. 30 வயசுக்கு மேலே ஒரு ஆள்னா ஒரு ஒய்ஃப் கூப்பிட்டு வந்திருப்பார். குறைஞ்சது 2 பிள்ளைங்க போட்டிருந்தா கூட 20,000 பேர். இதை வெறும் 5 அப்பம் 2 மீன்லேருந்து கொடுத்தாராம். 5 அப்பம் 2 மீன். நமக்குள்ள ஒரு கேள்வி எழுமா, அது எப்படி 5 அப்பம் 2 மீன் 5,000 பேருக்கு போஷிப்பாருன்னு? இல்லை, 5 அப்பத்தை செய்கிற ஒரு கைப்பிடி அளவு கோதுமையை எடுத்துப்போம். எவ்வளோ? இதில் 5 அப்பம் வரும். அதை மண்ணில் போட்டால் அது விளைஞ்சா எத்தனை அப்பம் வரும்? அது விளைஞ்சதில் பல கைப்பிடி எடுத்து போட்டால் எத்தனை வரும்? ரைட்டா? இந்த ரூலை போட்டது யார்? அந்த விதையை மண்ணில் போடு விளையோன்னு சொல்லி போட்டது யார்? எஸ், அந்த இயேசு தான் அந்த ரூலை அவரே செஞ்சு காட்டினார். 5 அப்பத்தை நாவ காட்டினார், 5,000 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கொடுத்தார். ஆமென். ஜனங்க சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டுட்ட பிறகு ஜனங்களை அனுப்பிட்டாராம். ப்ளீஸ் கோ யுவர் ஹோம்ஸ், எல்லாம் வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போங்க. எங்கள் பசங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்குது. அவங்க பசங்க எத்தனை பேர்? 12 பேர். ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்குன்ட்டு அவங்கள பார்த்து சொன்னாரா, படகில் ஏறி எனக்கு முன்னாடி அக்கறைக்கு சீக்கிரமாக போங்க. கோ குயிக். He constrained his disciples. அவங்க சீஷர்களை பார்த்து சீக்கிரம் போ. ஆமென். எப்படி போ? குயிக்காக போ. நம்ம யாராவது ஒருத்தர் பார்த்து குயிக்காக போனாங்கன்னு வைங்களேன், ரொம்ப பொறுமையாக போவோம். நம்ம அந்த குயிக்காக போன்னு சொன்னார அவர் மண்டையை பிச்சுக்கணும், அந்த அளவுக்கு ஸ்லோவாக போவோம். அப்போ தான் பொறுமையாக வேலை செய்வோம். பார்த்துடா வேகமாக போகாதன்னு வைங்களேன், அப்போ தான் வேகமாக போவோம். கமாண்டுக்கு நம்ம மைண்ட் வந்து ஆல்டர்னேட்டிவாக ரிஜிஸ்டர் ஆயிடுச்சா என்னன்னு தெரில. இங்கே சீஷர்களை பார்த்து சொன்னார், கோ குயிக். மறந்துடாதீங்க, இப்போ தான் அவங்க ஊழியம் பண்ணியிருக்காங்க. உங்களில் ஒரு ஆள் எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டிங்கன்னு எனக்கு தெரில. ஏறக்குறைய 20,000 பேருக்கு சாப்பாடு வெறும் 12 பேரை வச்சு போட்டுக்கிறார். பந்தி பரிமாறுறது ஈஸியாண்ணா? ஆமென். அண்ணா எனக்கு ஒரு அப்பம் கொடு, அண்ணா எனக்கு ஒரு மீன் கொடுன்னு கேட்பான். தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே வரத்துக்குள்ளே கஷ்டமாக இருக்கும். 50 பேரை உட்கார வச்சாராம். 50 எல்லாரையும் 12 பேரை வச்சு போஷித்தார். டயர்ட் ஆகிட்டாங்க. டயர்ட் ஆகிட்ட பிறகு சொன்னார், நீங்கள்லாம் அக்கறைக்கு போங்க. படகேறி அக்கறைக்கு. எந்த கடலில் ஏறி எந்த ஆற்றுல ஏறி போக சொன்னார்னா, இயேசு ஊழியம் செய்தது 2 இடத்துல செய்தார். ஒன்று கடற்கரை ஓரம், அந்த கடற்கரை பேர் கலிலேயா. இன்னொன்று மலை மேலே, அந்த மலை பேர் என்ன இருக்கும்? யூதேயா. யூதேயாவின் குன்றுகள் கலிலேயாவினுடைய கடற்கரை. ஜனங்க ஏறக்குறைய 10,000 20,000 பேருக்கு மேலே எல்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட பிறகு இயேசு சொன்னார், அக்கறைக்கு போங்க, கிளம்பி போங்க. ஆமென். ஒரு விசை 5 அப்பம் 2 மீன், இன்னொரு விசை 4 அப்பம் சில சிறு மீன்கள். சாப்பிட்டுட்ட பிறகு சீஷர்களை பார்த்து சொன்னார், புறப்பட்டு அக்கறைக்கு போங்க. அக்கறை அப்படின்றது அந்த கலிலேயாவை தாண்டி ஆப்போசிட்டில் உள்ள கரை. இந்த கலிலேயாவை கடல்னு சொல்கிறாங்க, ஆனால் அது கலிலேயா கடல் கிடையாதான், ஏரியான். நான் பாஸ்டர் ஏரியை போய் கடல்ன்றாங்க. ஏன் கடலை கடல்ன்றோம், ஏரியை ஏரின்றோம்? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் அல்ல, அதோட முக்கியம். ஏரியில் நல்ல தண்ணி இருக்கும், கடலில். ஆனால் கலிலேயா கடலில் நல்ல தண்ணி இருக்குது. பேக் வாட்டர்ஸ் லைட்டாக ஒரு ஓரமாக இருந்தாலும் நல்ல தண்ணி இருக்குது. ஏன் கடல்னு சொல்கிறாங்கன்னா, கடலை விட அதிகமான சூறாவளி காற்று இப்போ கூட வீசுமா. நீங்கள் இஸ்ரேலுக்கு டூருக்கு போனீங்கன்னா கலிலேயா கடலில் கப்பல் பயணம்லாம் இருக்குது, போய் பாருங்கள். மதியத்துக்கு மேலே சில ட்ரிப்ஸ் ஸ்டாப் பண்ணுவாங்க, ஏன்னா கடல் கொந்தளிக்குதுன்னு நிறுத்துவாங்க. ஆனால் அது ஏரி. தம் சீஷர்களை பார்த்து சொன்னார், பொதுவாக ஈவினிங்க்கு அப்புறம் அவங்க ஸ்டார்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இயேசு தம் சீஷர்களை பார்த்து சொன்னார், கிளம்பி அக்கறைக்கு போங்கன்றாரு. ஆமென். அவங்க புறப்பட்டு போகிறாங்க. அவங்க புறப்பட்டு போகும்போது இயேசு பாருங்க, அவங்கள அனுப்பிட்டு அவரு போல. நான் போல, அவர் போல. நம்மளாம் என்ன நினைப்போம், இயேசு எங்கே போயிருப்பாரு? ப்ரே பண்ண போனாரா? சீஷர்கள் வேலை பார்க்க போகிறாங்க, இயேசு ப்ரே பண்ண போகிறார். பாருங்கள், வேலை செய்கிற ஜனத்தோடு கூட நம்ம வேலை செய்வோம், மறந்துடாதீங்க. ப்ரே பண்ணாமல் வேலை செய்யக்கூடாது. ப்ரேயர் ரொம்ப முக்கியம். குடும்பத் தலைவர்களே, நிறுவன தலைவர்களே, வாழ்க்கையில் தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களே, உங்கள் டீம் கூட நீங்கள் சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். ஆனால் மறந்துடாதீங்க, சில நேரம் டீமை விட்டு தள்ளி போய் ப்ரே பண்ணுறதுல தான் வெற்றி இருக்கிறது. ஆமென். இயேசு போய் தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலம் ஆயிடுச்சு. இப்போ ஜீசஸோட மீட்டிங் காலையில் நடந்துச்சு, எல்லாம் மதியம் லஞ்சு சாப்பிட்டான்னு வைங்க. சாப்பிட்ட பிறகு கிளம்புனார். இவங்கெல்லாம் போயிட்டாங்க.
ப்ரேயர் பண்ண போயிட்டாருன்னா ஆயிடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு. படகு ஸ்டார்ட் ஆச்சே, படகு போய் சேரல, நடுக்கடல் தான் போயிருக்குது. இன்னும் ஹாஃப்வே தாண்டணும். நமக்கெல்லாம் தெரியும், இப்போ தான் சொன்னேன், கலிலேய கடலில் சாயந்தரத்தில் என்ன வந்துடும்? புயல் வந்துடும், காற்று வந்துடும். ஜீசஸ் உங்களுக்கு தெரியாதா? படகு ஸ்டார்ட் பண்ணால் நடுக்கடலை தாண்டறதுக்குள்ளே என்ன வந்துடும்? புயல் வரும். ஈவினிங் டைடு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஈவினிங்கில் வர அலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னா, அதை எதிர்த்து போகிற கப்பல் நின்றோமா, தடுத்துருமா? அதை எதிர்த்து போகிற கப்பல் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றோமா, ஸ்டாப் ஆகிடுமா? படகு நடுக்கடலில் மாட்டிக்குமா? எதிர்காத்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா? அதோட அலை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா? அவ்வளோதான், கப்பல் ஸ்தம்பிச்சு போயிடும். இந்த இடத்துக்கு இயேசு போக சொல்லிட்டாருங்க. இந்த 12 பேரில் நான் ஒரு ஆள் இருந்தேன்னா எனக்கு வேலையே இயேசுவை குறை சொல்கிறதா இருந்திருக்கும். ஆமாப்பா, அவர் பாட்டு போயிடுவார், தேவகுமாரன்னு இல்லை, அவர் பிறப்பே அதிசயம், அவர் ப்ரே பண்ணால் அற்புதம் நடக்கும் என்றெல்லாம் பேசியிருப்பேன். மறந்துடாதீங்க தேவஜனமே, இந்த பூமியில் மனிதர்களை காப்பாற்ற அவன் கடலில் மாற்றிக்கிட்டாலும் சரி, வானத்தில் மாட்டிக்கிட்டாலும் சரி, எங்கே மாற்றிக்கிட்டாலும் சரி, காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு மீட்பர் தான் இருக்கார். அவர் பேர் இயேசு. அல்லேலூயா. இந்த ஆமீன் கொஞ்சம் சத்தமாக இருந்தால் நான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு வந்தவங்களாம் ஒரு ஆமீன், கொஞ்சம் சாப்பிடாதவங்களாம் ஒரு ஆமீன், சாப்பிட்டும் சாப்பிடாத மாதிரி இருக்கிறவங்களாம் ஒரு ஆமீன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சிலர் வாயை திறக்க மாட்டாங்க, ஆமீனுக்காக கூட திறக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க சண்டை போட்டு திறக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன் ஆமீன். இயேசு இந்த ப்ராப்ளத்தில் மனிதர்களை மாட்டி விட்டுட்டு அவர் போலங்க, அவர் ஒரு இடத்துல போய் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறார். நான் யோசிச்சு பார்த்தேன், ஜீசஸ் ஜனங்க ப்ராப்ளமில் இருக்கும்போது நீங்கள் கூட இல்லாமல் என்ன பண்ணியிருந்தீங்க? அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தாண்டா ஹெட் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன்னு இயேசு சொல்வார். அல்லேலூயா. நம்ம சில நேரம் ப்ராப்ளமில் மாட்டிக்கும் போது ஜீசஸ் நம்ம கூட இல்லைன்னு சொல்லுவோம். இல்லை, இயேசு தன் வாழ்க்கையை நமக்காக அர்ப்பணித்திருக்கிறார். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், இயேசு தன் வாழ்க்கையை. சொல்லுங்கப்பா, இயேசு. இந்த ஃப்ரண்ட்டில் நல்லா சவுண்ட் வரணும். இயேசு தன் வாழ்க்கையை எனக்காக அர்ப்பணித்திருக்கிறார். ஆமாம், அவர் பிறந்ததே நமக்காக, அவர் வளர்ந்ததே நமக்காக, அவர் செத்ததே நமக்காக, உயிரிழந்தது நமக்காக, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். சீஷர்களை அனுப்பிட்டாரு. சீஷர்கள் புறப்பட்டாங்க, போயிட்டாங்க. அவங்க போய் கொண்டு இருக்கும்போது நடு கடலில் போகும்போது பெரிய அலை. ஆனால் ஜீசஸ் மலை மேலே நின்று ப்ரே பண்ணிட்டு அந்த கடலில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மலை மேலே நின்னா அந்த கரையே தெரியும்னா அப்போ நடுவில் இருக்கிற ட்ராவலிங்கு தெரியும். பயங்கரமான புயல், சூறாவளி, a strong wind. In the Sea of Galilee, strong winds are very common. They would arise very suddenly. திடீர்னு வந்துரும். Amen. The wind will be so strong that you will go nowhere. நீங்க எங்க போவீங்கன்னே தெரியாது. நம்ம வாழ்க்கையில் கூட பிரச்சனை வரும் பாருங்க. முடிவு பண்ணுறோம், அவுட்ரா நம்ம கதை, ஃபேமிலி அவுட்டு, படிப்பு அவுட்டு, வேலை அவுட்டுன்னு. சீஷர்கள் அந்த ஸ்ட்ராங் விண்டில் போயிட்டு அவங்க போகிற அந்த படகோட அந்த ஹல்லே பிரேக் ஆகிற அளவுக்கு நின்று போய் அலைசடிப்பட்டு கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். லைஃப்பில் ரிலாக்ஸ் பண்ணலான்ற நேரத்தில் தான்ப்பா பிரச்சனையே வருது. ஆமென். நைட்டில் தூங்க போகிறோம் பாருங்க, அப்போ தான் சண்டை ஸ்டார்ட் ஆகும் கணவன் மனைவிக்குள்ளே. நைட்டில் தூங்க போகிறாங்க பாருங்கள், அப்போ தான் ஒரு ஃபோன் கால் வரும். நைட்டில் படுத்த பிறகு தான் வயிறு கலாட்டா பண்ணுது. நைட்டில் படுத்த பிறகு தான் ஜுரம் ஷூட் ஆகுது. நைட்டில் படுத்த பிறகு தான் குழந்தை எழுச்சி கட்டுது. ஐயோ, ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் தான் எனக்கு பிரச்சனையா? காலையிலேருந்து வேலை செஞ்சேனே. சில நேரத்தில் நாங்கள் ஊழியம் முடிச்சுட்டு ஒரு சில நாள்லாம் 11 மணிக்கு வீட்டுக்கு போவோம். கரண்ட் இருக்காது. அந்த கரண்ட்டில் கூட நம்பிக்கை இல்லாத கரண்ட்டு போயிருக்கோம். என்னென்னா, நம்ம வீட்டான ஒரு 5 வீட்டில் மட்டும் இருக்காது. அப்பயே தெரிஞ்சிக்க வேண்டியது தான், இது எப்போ தான் வரப்போகுது. எல்லாருக்கும் ஆஃப் ஆகிட்டா இல்லை ஏதாவது ஒன்று நடக்கும். ஒரு 5 பேருக்கு ஆஃப் ஆகிட்டா நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னு வைங்களா, அவங்க சொல்லுவாங்க, அந்த ஊரில் இருக்கிறேன், இந்த ஊரில் இருக்கிறேன், போட்டு வரேன், விடிய காலம் ஒரு 3 மணிக்கு வரேன்னுவாங்க. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? மூச்சிருக்கணும். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. See how quite often we have this problem. We had this problem. ஃபினான்ஸில் ஃபேஸ் பண்ணியிருப்போமா? ஹெல்த்தில் ஃபேஸ் பண்ணியிருக்கோமா? மக்களோட உள்ள உறவுகளில் ஃபேஸ் பண்ணியிருப்போமா? வேலையில் ஃபேஸ் பண்ணியிருப்போமா? படிப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்போமா? Even though Jesus is not there in their midst, Jesus is watching over. Amen.
இன்றைய செய்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவ்வளோ இன்ட்ரோடக்ஷன் பிறகு பி எஃபர்ட்லெஸ் ஃபியர் நாட். மகனே, அதிகமாக பாரப்படாதே, பயப்படாதே என்கிறது தான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. ஹல்லேலூயா. நீங்கள் எழுந்து குதி 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 குதின்னு குதிக்கிறதுனால, அந்த 12 சீஷர்களும் எழுந்து குதி குதி குதின்னு குதிக்கிறதுனால படகு கண்ட்ரோலுக்கு வருமா? கண்ட்ரோல் இல்லாமல் போகுமா? அந்த கப்பலில் ஒரு மாலுமி இருந்தாருன்னா சொல்லுவார், அமைதியாக படு, கம்முன்னு படு. நீயே கப்பல் என்ன பண்ணுறாத, கவுத்துறாத. இன்னைக்கு ஜீசஸ் நம்மளை பார்த்து சொல்லுவார், அமைதியாரு, ஓவர் இமோஷன் ஆகாத. ஐயோ நான் பயந்து போய் இமோஷன் ஆக, பயப்படாத, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தியினுடைய டைட்டில் நாங்கள் பி எஃபர்ட்லெஸ் ஃபியர் நாட். ஆமென். மகனே, நீ பதட்டப்படாதே, பயப்படாதே, இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். 14ஆம் அதிகாரம் 22 24 வரைக்கும் நம்ம படிக்கும்போது, படகு நடுக்கடலிலே போகிறது, இயேசு மேலே ஜெபித்து கொண்டு இருக்கிறார் மலையின் மேலே. அவர் அந்த படகளை போல படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடினால் அலைகளினால் அலைவுபட்டது. அலையில் மாட்டிக்கிச்சு, சிக்கி கொண்டு இருக்கிறது. பட் ஸ்டில் அண்டர் தி சிசிடிவி சர்விலன்ஸ் ஆஃப் ஜீசஸ். இயேசு நம்ம மேலெல்லாம் ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஆமென், கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்டர்நெட்டில் ஆன்லைனில் கனெக்ஷன் கொடுத்துட்டு அவர் பரலோகத்துலேருந்து நம்மளை பார்த்துன்னுக்கிறாரு. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய கண்கள் என்னாலும் திறந்த வண்ணம் இருக்கிறது. வானத்துலேயும் அவருக்கு பவர் இருக்குது, பூமியிலையும் அவர் பவர் இருக்குது, கடலிலையும் அவருக்கு பவர் இருக்குது. நம்ம சீஷர்கள் புறப்பட்டு போயிட்டாங்க பாருங்கள். போயிட்ட பிறகு கடலிலே படகு நின்று விட்டது, அலைகளினால் அலைவு பட்டது. நான் ரோட்டில் பஸ்ஸு எவ்வளோ குலுங்கினாலும் நான் பயப்படவே மாட்டேன், ஜாலியாக இருப்பேன். ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது நாங்கள் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் டிரைவர்கிட்ட போய் நிற்போம், அங்கிள் அங்கிள் அந்த பஸ்ஸோட முன்னாடி போங்கன்னா பசங்க அவரை என்கரேஜ் பண்ணுறதுல ஓட்டுவார் பாருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். நான் கொஞ்சம் அசைஞ்சால் கூட பயப்படுறது ஏரோப்ளைனில் போகும்போது மட்டும்தான். அட கடவுளே, என்ன பண்ணுது, சிலரும் இப்படியே ஆடும், அம்மா அப்படின்னு ஒரு பயம் வரும். அதுவாது பரவாயில்ல, கொஞ்ச நேரம் கீழே விழுறதுக்குள்ளே எதனா காப்பாற்ற நடக்குது. இது கடல், கீழே ஊந்ததுமே தண்ணி தான், பயங்கரமாக அலைவுப்படுது. See, there are many times we are not controlling our situations. முக்கால்வாசி நேரம், ஏன் 99% நம்ம கண்ட்ரோலில் நம்ம வாழ்க்கையே இருக்காது, நம்ம பைக் இருக்காது, நம்ம கார் இருக்காது, நம்ம குடும்பம் இருக்காது, நம்ம பசங்க இருக்க மாட்டாங்க, நம்ம பணம் இருக்காது, நம்ம பேங்க் இருக்காது, எதுவுமே கண்ட்ரோல் இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் ஆச்சுன்னா நமக்கே ப்ராப்ளம் வரும். போன வாரத்தில் எங்கள் வீட்டு அயன் பாக்ஸு பாஸ்ட் அம்மாவுக்கு லேசாக ஷாக் அடிச்சிச்சு. எங்கள் வீட்டு அயன் பாக்ஸு நம்ம அம்மா தானே விட்டு போக வேண்டியது தானே, விடுன்றீங்க, விடாது. அவங்க படகு, இந்த 12 சீஷர்கள் போனாங்க பாருங்க, அதில் யூதாஸ் காரியோ தவிர, அப்புறம் அந்த மத்தேயு இருக்கார, லேவி வரி வசூலிக்கிறோம், அவரை தவிர 10 பேர் ஃபிஷர்மேன். அவங்க கடலில் தலை கீழே குதிப்பாங்க, எகிரி போவாங்க, நீச்சல் அடிப்பாங்க. அவங்க ஏன் கத்துனாங்கன்னு எனக்கு தெரில. கத்துனாங்கன்னா நிஜமாலும் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாத பிரச்சனை. இப்போ தான் 25ஆம் வசனம், பார்த்து கொண்டு மாத்திரம் இயேசு இருக்கவில்லை, அங்கே வருகிறவராக இயேசு காணப்படுகிறார். ஹல்லேலூயா. Jesus was looking at them. Jesus was watching over them. Now Jesus is there. இயேசு அங்கே இருக்காருங்க. இயேசு இந்த பூமியில் மனுஷனாக வந்தார்னா நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுவேன், வரலாம் கூட தூக்கின்னு போயிடுவேன். இல்லை அட்லீஸ்ட் வீட்டுக்கு தான் தூக்கிட்டு போக முடியல, கூப்பிட்டு சர்ச்சில் வச்சுட்டு பூட்டிடுவேன். அந்த மாதிரி ஆளுக்கு இயேசுவை கூட்டு போக முடியாது அந்த காலத்தில். அதனால தான் அவர் இன்னைக்கு ஆவியா உங்கள் கூட உங்கள் வீட்டில் இருப்பார், எங்கள் கூட எங்கள் வீட்டில் இருப்பார், இந்த திருச்சபையில் இருப்பார். இந்த பட்டாரமில் எத்தனை திருச்சபையில் இருக்குதோ எல்லா திருச்சபையிலும் இயேசு இருப்பார். ஜனங்க போய் அவரை பார்க்கலாம். உங்களை பார்க்கிற இயேசு தூரத்துலேருந்து பார்த்துட்டு போகிறவரில்ல, உங்கள் அருகினிலே வருகிறவர். ஹல்லேலூயா. அப்படியே சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? The Lord will be there. The Lord was there. The Lord is present there. எவ்வளோ நேரம் இவங்க தண்டு வலிச்சாங்க, கஷ்டப்பட்டாங்க தெரியவில்லை. 25ஆம் வசனம் சொல்கிறது, 4ஆம் ஜாமத்திலே, in the 4th watch of the night. அவ்வளோ நேரம் பிரச்சனை. பார்த்தா காற்று சமடி அடிக்குது, காற்றுக்கு நடுவில் மரம் அசைகிற மாதிரி ஒரு ஜீவன் அசையுது. அது நடந்து வருது. அது யாருன்னா அது இயேசு.
எந்த காற்று நம்மளை அசைக்குதோ அந்த காற்றுல நம்ம இயேசு வாக்கிங் போவார். ஹல்லேலூயா. எந்த சூறாவளி நம்மளை கவுக்குதோ அந்த சூறாவளியை கவுத்து போட்டு இயேசு அது மேலே நடந்து கொண்டு போவார். எந்த பிரச்சனை நமக்கு பெரியதோ அந்த பிரச்சனை காட்டிலும் பெரியவராய் இயேசு பிரச்சனை மத்தியிலே நடந்து வருவார். ஆமென் சொல்லுங்க பிள்ளைங்களா. இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் என்னன்னா நீங்க ஆர்ப்பரிக்க வேண்டும். ரிசீவ் இட் இன் ஃபெய்த். ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் கடலை கண்டு பயந்த சீஷர்கள் இப்ப நடந்து வரவரை பார்த்து பயப்படுறாங்க. ஆவேசம்னு சொல்லிட்டாங்க. ஆவேசம்னா ஸ்பிரிட்டா, ஃபியர், ஸ்பிரிட்னு நினச்சி பயந்துட்டாங்க. ஒரு ஆவின்னு நினச்சி பயந்துட்டாங்க. உங்களை எத்தனை பேர் ஆவியை பார்த்து பயப்படுறவங்க இருக்கிறீங்க? சரி, நீ ஏன் கை தூக்குற? பார்த்துருக்கியாண்ணா? அப்போ ஏன் கை தூக்குற? உங்களை யார் ஆவியை பார்த்துட்டு பயந்து தூங்காமல் இருந்தவங்க பார்த்துருக்கியாம்மா? அந்த அம்மாக்கள் அப்புறம் நம்ம இன்டர்வியூ எடுக்கணும். அந்த ஆவி எப்படி இருக்கும்? நான் ஒரு நாள் படுத்து தூங்கின்னு இருந்தேன். திடீர்னு பார்த்தா எங்கள் வீட்டு கதவு திறக்குது. ஏதோ ஒன்று நடந்து வருது. எனக்கு அப்படியே பயம். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ணுது? வந்தது என் பக்கத்தில் வந்து உக்காந்துச்சு. நான் ஆவியை பார்த்துட்டேன் இன்னைக்கு அப்படின்ட்டு பயங்கரமான பயம். எம்மானு ஒரு கத்திட்டேன். நான்ப்பான்னு எங்கள் அப்பா கேட்டார். வந்தது யார்? அப்போ எங்கள் அப்பா. என்னப்பா அப்படின்னு. என்னடா இருமின்னுங்கிற? அதுக்கு வந்தாண்டா அப்படின்னு. அந்த மாதிரி தான் இதான் நம்ம பார்த்துருப்போமா தவிர எந்த ஆவியும் கிறிஸ்தவர்கள் பார்க்கணுன்னு கர்த்தர் விடவே மாட்டார். அவனுக்கு தில்லு இருந்தால் வேற யாராவது தான் மிரட்டுவானே தவிர நம்ம கையில் வரமாட்டான். ஏன்னா நம்ம தனியாக இருக்க மாட்டோம். நம்ம எங்கே இருக்கிறோமோ நம்மோடு கூட இயேசு உண்டு. சீஷர்களே, நீங்கள் ஆவியை பார்த்து பயப்படவே தேவையில்லடா. கடல் சீற்றம் கொள்ளும் போது கூட இயேசு அங்கே நடந்து வருகிறார். அவங்க பயங்கரமாக பயந்துட்டாங்க. இயேசு அவர்களுடனே பேசி, பேதுரு, யோவான், அந்திரேயா, பிலிப், பர்த்தலமேயு, ஜூடாஸ், ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், நான் தான்டா, தைரியமா இருங்கடா, வாவ், பயப்படாதிருங்கள். ஆமென். மகனே, உன் பிரச்சனை என்ன? உன் பிரச்சனை உனக்கு பிரச்சனை என்றால் அது இயேசுக்கும் பிரச்சனையா இருக்குமா? தைரியமா சொல்லுங்க. என் பிரச்சனை இயேசுக்கு பிரச்சனை அல்ல. என் சொல்லுங்க, என் பிரச்சனை என் இயேசுக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை. என் பிரச்சனையை இயேசு, சொல்லுங்க, என் பிரச்சனையை இயேசு மேற்கொண்டு எனக்கும் மேற்கொள்ளக்கூடிய கிருபையை தருவார். See, உங்க ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன் கடல் அலை செடி படுறதும் ஹையா இருக்கு. என்னப்பா இல்லை, நீச்சல் தெரியுமா? குதிச்சு வரலாமே? தெரியும். குதிச்சா கூட வீடு போய் சேர மாட்டோன்னு அவங்களுக்கு தெரியும். கரை போய் சேர மாட்டோன்னு தெரியும். அடுத்தது, இந்த புயல் நடுவில் இந்த மாதிரி ஒரு ஆவியையும் அவங்க பார்த்தது இல்லை. அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க? கத்துனாங்க. சடனா ஒரு மனுஷன் கடல் மேலே நடந்து வர்றதை அவங்க லைஃப்பில் என்றைக்குமே பார்த்ததில்லை. இன்றைக்கி முதல் முறை பார்க்குறாங்க. உங்களை யாரெல்லாம் ஜீசஸ்ஸு கையில் அற்புதம் பெறாமல் இருக்கிறீங்களோ இன்றைக்கி கூப்பிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கு நடுவில் இயேசு வந்து காப்பாற்றுறத பார்க்கலாம். வியாதி ஒரு பலவீனனா பயப்படாதீங்க மகனே, மகளே. இயேசு அந்த வியாதியை மேற்கொண்டு இருக்கிறார். கடன் ஒரு பலவீனம்னா பயப்படாதீங்க, இயேசு அதை மேற்கொண்டு இருக்கிறார். சாத்தானை பார்த்து பயந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. டைரக்டாக சாத்தான் கூட 40 டேஸ் ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் தான் சரீரம் முழுதும் டயர்டாக இருக்கும்போது தான் சாத்தான் வந்தான். 3 கேள்வி தான் கேட்டான். 3 கேள்வியிலேயே 3வது கேள்வியில் அவனை ஓட விட்டா இருப்பாருங்க. அவன் இன்னைக்கு வரைக்குமே அவர் பேர் சொன்னாலே அலறான். ஆமென். Be of good cheer, do not be afraid. பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. பயப்படுறவங்களோ ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாதவங்களோ ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பயப்படுறீங்க? ஏன் பயப்படல? பயப்படுறவங்க ஏன் பயந்தீங்க? பயப்படாதீங்க, பயப்படல. பயப்படாதவங்க ஏன் பயப்படல? பயந்தவங்க ஏன் பயந்தீங்க? நான் ஒன்று சொல்லட்டுமா? பயம் என்பது நம்முடைய உணர்ச்சிகளில் ஒன்று. நான் பயப்படலன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் ஓவராக பயப்படுறாருன்னு அர்த்தம். ஆமாம், கன்ஃபார்ம்டா பயப்படாமல் ஒரு மேக்கப் போட்டிருக்கிறாருன்னு அர்த்தம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவர் தான் பயங்கரமாக பயப்படுவார். ரொம்ப பயந்தாங்கோலியாகிறாரு. அவரு சில நேரம் அப்படியே தைரியமாக நின்று சாதிப்பார் பாருங்க. நமக்கே இந்த பயந்தாங்கோலி அப்படி பண்ணிச்சுன்னு தோணும். இல்லை பிரதர், அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை, நம்மலாம் நடுவில் தான் இருக்கிறோம். நம்ம உணர்ச்சியை மாற்றி யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், இயேசு அங்கே வந்துட்டார். இவங்க பயந்தாங்க. காற்று கடலை கண்டதை விட அதிகமாக பயப்படுறாங்க. இப்போ ஜீசஸ்
கிட்ட வந்துட்டார். ஜீசஸ் கிட்ட வந்துட்ட ஒரு நம்பிக்கைங்க. இந்த போட்டு நின்றுந்தாலும் கவலை இல்லை, இது போனாலும் கவலை இல்லை, கவுந்தாலும் கவலை இல்லை. 12 பேரையும் காப்பாற்றுறதுக்கு இயேசு 12 கயிறோட வந்துக்கிறாரு, 12 லைஃப் ஜாக்கெட்டோட வந்துக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. என்ன பண்ணுவாரோ தெரியாது, அவர் காப்பாற்றுவார் என்பதுதான் நம்பிக்கை. உங்கள் வாழ்க்கையில் என்ன மகனே பிரச்சனை? எப்படி பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ அவர் ரட்சகர், அவர் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சில் ஒரு 10% பேர் மட்டும் கவனிக்கிறீங்க, ஒரு 10% பேர் பார்த்துன்னுக்கிறீங்க, ஒரு 30-40% பேர் ரெஸ்ட்டில் இருக்கிறீங்க, ஒரு 20% பேர் தூக்கத்தில் இருக்கிறீங்க. அது நான் பாஸ்டர் ரெஸ்ட்டு தூக்கன்றீங்களா? ரெஸ்ட்டு நான் உட்காந்துனே பார்த்துன்னுக்கிறது, தூக்கம்னா கண்ணை முடின்னு சாஞ்சின்னு பார்த்துன்னுக்கிறது, எண்ணலை கனவுல எதாவது பார்த்துன்னுக்கிறது. 100% பேரும் சேர்ந்து ஒரு ஆமேன்னு சொல்ல போகிறோம். அவ்வளோதான். எதுக்கு நான் சொல்ல போகிறேன்னா, பிரச்சனையின் மத்தியிலே பார்த்து கொண்டிருந்த இயேசு நடந்து பிரச்சனைக்கு அருகிலே வருகிறார். இயேசுவோட பிரச்சனை இல்லை, நம்ம பிரச்சனைக்கு. See, Jesus is there to solve your problem. இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய கார்டியன், அவர் பேர் என்ன பாருங்க, யோசேப்பு சொல்லப்பட்டுச்சு. மத்தேயு 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாமா? அதில் சொல்லப்பட்டுச்சு, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். 1:21 மத்தேயு. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார், காப்பாற்றுவார். ஜீசஸ் மக்களை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து ஒரு 4-5 முறை சொல்லலாமா? இயேசு ஜனங்களை காப்பாற்றுவார். சொல்லுங்க, இயேசு ஜனங்களை காப்பாற்றுவார். சொல்லுங்க, இயேசு எங்களை காப்பாற்றுவார். வாலிப பிள்ளைங்களே ப்ளீஸ் சொல்லுங்கடா, இயேசு எங்களை காப்பாற்றுவார். இயேசு தான் காப்பாற்ற போறார். மனிதர்கள் வெறும் 600 கோடி பேர் தான் இந்த பூமியில் இருக்கிறாங்களா? ஆனால் சாத்தானுங்க கோடான கோடி இருக்குதான். தேவதூதர்களை வீழ்ச்சி அடைய செய்தான் சாத்தான். 1/3 நட்சத்திரங்களை கீழே விழுறது போல 1/3 கூப்பிட்டு உண்டான். நட்சத்திரங்கள் எத்தனை இருக்கு உங்களுக்கு தெரியுமா? ட்ரில்லியன்ஸ். நம்ம மில்லியன்ஸில் தான் இருக்கிறோம். மில்லியன்ஸ். பில்லியன் சொன்னால் 6 பில்லியன், அவ்வளோதான். 600 கோடி பேர் மக்கள் தான் பூமியில் இருக்கிறாங்க. ஆனால் நட்சத்திரங்கள் எத்தனைக்கு தான்? 6000 பல ஆயிரம் கோடி. ஒரு நட்சத்திரமும் அவ்வளோ பெருசு. நமக்கு பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரம் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு பக்கத்தில் இருக்கிற நட்சத்திர பேர் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்களேன். இப்போ ஜனங்க தான் ஆளாளுக்கு நட்சத்திரம் நட்சத்திரம் சொல்லிக்கிறாங்களே. சொல்லுங்களேன், சொல்லுப்பா இன்ஜினியர். யூ ஆர் டெல்லிங் மூனா? சன் is the nearest star. ஆமென். நட்சத்திரம் பேர் என்ன பேர்? நம்ம பக்கத்தில் நட்சத்திரம் பேர் சன். ஓகே. அந்த சன்ல நம்ம பூமி எத்தனை எடுத்து வைக்கலாம் தெரியுங்களா? 10 லட்சம் பூமி எடுத்துமே அடுக்கலாமா சன்ல. நம்ம சன் மாதிரி தான் கோடான கோடி சன்னுங்க இருக்குதான். அதில் நம்ம சன்னுக்கு நடு வயசான், ஹாஃப் வே. வாலிபம் தாண்டி அடல்ட்டில் இருக்குது. ஃபியூ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் சன் இல்லாமல் போய்டும். அதை பற்றி கவலை இல்லை, அவ்வளோ நாள் நான் இருக்க போகிறது இல்லைடா, நீ அப்புறம் தானே போகிற, இப்போ எப்போனா போகிற மாதிரி தான் நான் எதனா உனக்கு தடுப்பூசி போடுறேன் நம்ம சொல்லலாம். சன் இருக்க போகுது. ஆமென். நம்ம கிட்டேருந்து ஒரு 7 வருஷம் ஓடினோம்னா, எந்த ஓட்டத்தில்னா மின்னல் வேகத்தில். மின்னல் ஓட்டத்தில் யாருன்னா ஓட்டினவங்க இருக்கிறீங்க? ரன்னர்ஸ், ஸ்ப்ரிண்டர்ஸ். எந்த வேகத்தில்? மின்னல் வேகத்தில் ஓடினோம்னா அதுக்கு லைட் இயர்னு பேர். ஒரு வருஷத்தில் மின்னல் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுதுன்னு போனோம்னா 7 வருஷத்தில் போய் சேர்ந்துலாம். அது பேர் ஆல்ஃபா செஞ்சுரி. அந்த மின்னல் அது பேர் என்ன பேருங்க? ஆல்ஃபா செஞ்சுரி. ரைட்டா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு சூரியனோட பெருசாக நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் ரொம்ப பிரமிப்பாக ஆன்னு நம்ம பார்க்குற நட்சத்திர பேர் வந்து கேனோனிஸ் மெஜாரிஸ்னு ஒன்று. என்ன பேருங்க? கேனோனிஸ் மெஜாரிஸ். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரியவர்னு காட்டுது. அந்த கேனோனிஸ் மெஜாரிஸ் தான் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டுன்னு வைங்களேன். அதில் குண்டு ஊசி தான் நம்ம சூரியனா. நம்ம சூரியன்னாவா? அது ஃபுட்பால் கிரவுண்டா? எப்பா, இந்த குண்டு ஊசியில் எங்கள் பூமியை 10 லட்சம் பூமி வைக்கலாமே. இந்த பூமியில் ஆசியா கண்டம் எவ்வளோ, ஆசியா கண்டம்ல இந்தியா எவ்வளோ, இந்தியாவில் தமிழ்நாடு எவ்வளோ, அதில் இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், அதில் இந்த பட்டாபுரம், இந்த பட்டாபுரம் இந்த பில்டிங், இந்த பில்டிங்கில் நான் ஒருத்தர் இருக்கிறேனே, நான் எமத்தான் ஆண்டவரே.
இப்போ புரியுதா? சும்மா அப்படியே ஆண்டவர் காத்துல வந்து காப்பாற்ற மாட்டாரு. மனிதனாய் அவதரித்து ஆவியான தேவன் நம் பக்கத்தில் நம்ம எல்லாரும் கூட அவர் எவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் மட்டும் பார்த்துங்க. ஹல்லேலூயா. ஹார்ட் ஒர்க்கா? ஆமா. தமது ஜனங்களை காப்பாற்றுவார். He is going to save his people. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் இயேசுவின் ஜனமாய் மாறிவிட்டேன், அவர் என்னை காப்பாற்றுவார். இன்னைக்கு இந்த ஜனங்களை காப்பாற்ற வந்துட்டாரு. பயப்படாதீர்கள் நான் தான் என்று சொன்ன இயேசு அங்க வந்துட்டாரு. தூரத்துல இருந்து பார்த்தாரு, ப்ரே பண்ணிட்டு இருந்தவர். இவனுங்களுக்கு பிரச்சனை போது நடந்து வந்தார். நான் இன்னைக்கும் விசுவாசமா சொல்றேங்க, அவர் பரலோகத்திலே இருப்பார், பூலோகத்திலே இருப்பார். நான் கூப்பிட்டேன்னா இங்க இருப்பார், நீங்க கூப்பிட்டீங்கன்னா அங்க இருப்பார். அது எப்படிங்க அப்படின்றீங்களா? விசுவாசிங்க, அவர் ஆவியா இருக்கிறார். ஒரே நேரத்தில் எல்லாருக்கூடும் இருந்து உதவி செய்யக்கூடிய கிருபை அவருக்கு இருக்கிறது. மனுகுலத்தின் ரட்சகர். எத்தனை ரட்சகர்? ஒன்னே ஒன்று. ஆனால் மனுகுலத்துக்கு அட்டாக்கு கொரோனா பண்ணுது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வைரஸ் இருக்குல்ல, ஏலேருந்து Z வரைக்கும் ஒன்று ஒன்றுத்துக்கும் பேருங்க இருக்குது. அது ஏல. கொரோனா வந்து சி இல்லை, எல்லாத்துக்குமே வைரஸுக்கு பேருக்கு இருக்குது. ஏலே ஒரு 1000 வைரஸ்க்கு மேலுக்கு தான். பிலே ஒரு வெறும் வைரஸ் பற்றி பேசுனுங்கிறேன். இன்னும் ஃபங்கஸ் இருக்குது, பாக்டீரியா இருக்குது, புரோட்டோசோவா இருக்குது, இன்னும் மீதி கேன்சர் இருக்குது. அதுலேயும் ஏபிசியில் எடுத்து போகலாம். இவ்வளோ சாத்தானுங்க. அது இல்லாமல் சூசைடு, ஆக்சிடென்ட்டு, அதுவும் 1000 கணக்கில் போதா இல்லையா? அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம். அப்போ எத்தனை லட்சம் ப்ராப்ளம்னு தெரில. அத்தனை லட்சம் ப்ராப்ளத்துக்கும் காப்பாற்ற ஒரே ஒரு ரட்சகத்தான் இருக்கு. அவர் பேர் இயேசு. ஹல்லேலூயா. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீங்கள் எவ்வளோ சீரியஸாக எடுக்கிறீங்க எனக்கு தெரில. உலகத்தில் யாரையாவது நீங்கள் ரட்சகன் நினச்சிட்டு போய் ஏமாறாதீங்க. உங்கள் ரட்சகர் பேர் இயேசு. அவர் காற்றுக்கு நடுவுலையும் வருவார் உங்களை காப்பாற்ற, கருப்புக்கு நடுவுலையும் வருவார் உங்களை காப்பாற்ற, கடலுக்கு நடுவுலையும் வருவார் உங்களை காப்பாற்றல, வானத்திலையும் வருவார், பூமியிலையும் வருவார், கடலுக்குள்ளேயும் வருவார். அவரை நோக்கி கூப்பிடுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. பிரச்சனை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற இயேசு அங்கே வந்து விட்டார். வந்துவிட்ட இயேசு பிரச்சனையை சால்வ் பண்ணுறார். பாருங்கள், 14ஆம் அதிகாரம் 28லேருந்து 33 வரைக்கும் படித்தோன்னா அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு பவர் தரார். 28லேருந்து 33 வரைக்கும் படிக்கலாம். 28லேருந்து 33. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜனத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். இங்கே பாருங்க, பீப்புள் நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. டெய்லி ஒரு 2 இட்லி குட்டுரு, நான் சாப்பிட்டு கை கவிழ்ந்து போயிடுறேன்னு சொல்கிறவங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க, இட்லி எப்படி சுடணும்னு கற்றுக்கொடு, நானே சுட்டு சாப்பிட்றேன்னு சொல்கிறவங்க ஒரு சிலர். இதில் எந்த ஆளுங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பொய் சொல்லாமல் சொல்லுங்கள். கரெக்டாக நீ இதை சொல்லுமா, தைரியமாக சொல்லுமா. ஏன் அது அப்போ இட்லி தரமாட்டியா உங்களுக்கு? டெய்லி உங்கள் வீட்டுக்கு வரேன், ஒரு 2 இட்லி மட்டும் கொடு, நான் சாப்பிட்டு கை கழுவிட்டு போயினே இருக்கிறேன் அப்படின்றவங்க உங்களுக்கு பிடிக்குமா? எப்படி இட்லி சுடணும் கேளு, சொல்லு, நான் சாப்பிட்டு உனக்கு 2 இட்லி சுட்டு தரேன்றோம். யார் பிடிக்கும் உங்களுக்கு? சொல்லுங்க. நம்பர் 1, சாப்பிட்டு போகிறவங்களை பிடிக்குமா, செஞ்சு சாப்பிட்றவங்களை பிடிக்குமா? அவங்க மட்டும் கை தூக்குங்க, செஞ்சு சாப்பிட்றவங்களை பிடிக்குன்றவங்களுக்கு. இதாங்க விசுவாசம். இயேசு மட்டும் செய்யலை, நான் செய்த கிரியைகளை என்னில் விசுவாசமாக இருக்கிறவன் தானும் செய்வான். பேதுரு வண்டர்ஃபுல், ஆண்டவரே இது நீரானா நானும் நடப்பேன். ஹல்லேலூயா. ப்ரே பண்ணுற மனுஷன் தான் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அடுத்தவன் பிரச்சனையை சால்வ் பண்ண வருவான். ப்ரே பண்ணாத மனுஷன் அவனே பிரச்சனையாக இருப்பான், மற்றவங்களுக்கு இன்னொரு பிரச்சனையை தந்து விடுவான். நீங்கள் எதில் இருக்க போகிறீங்க? You are going to be the solver. சொல்லுங்க, நான் ஜெபத்தினாலே சாதிக்க போகிறவனா இருக்க போகிறேன். சொல்லுங்க, நான் ஜெபத்தினாலே சாதிக்க போகிறவனா இருக்க போகிறேன். சாதிக்க போகிறேன். தம்பி, நீ படிச்சு 100க்கு 100 எடுத்துட்டு இன்னொருத்தரை எடுக்க வைக்க போகிற விசுவாசி உண்மையில செய்ய போகிறார் ஆண்டவர். You are going to overcome and you are going to help others to overcome. பேதுரு சொல்றாரு, இயேசு என்ன சொல்றாரு? வானாரு. பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக கடல் மேல் நடந்தான். பேதுருக்கு நீச்சல் தெரியும். நீச்சல் தெரிஞ்சால் நடக்காது, டபக்குன்னு கீழே குதிக்க பார்க்கும். ஆனால் இது ட்ரை பண்ணுது. ஹல்லேலூயா. 2000ஆவது வருஷத்தில் நான் 4th கிரேடு பியானோ முடித்தேன். 2024ஆவது வருஷத்தில் 5th கிரேடு பியானோவுக்கு போகிறேன். 24 வருஷம் கழிச்சு இருங்க. அப்போ போகும்போது எனக்கு ஏற்கனவே தெரியுன்ற மாதிரி நான் போனேன் பாருங்கள். எங்கள் மாஸ்டர் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்துலேருந்து நடுவில் ஒன்று சொன்னார், சார் நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கிட்டதெல்லாம் மறந்துட்டீங்கன்னா தான் இந்த கிரேடை பாஸ் பண்ணுவீங்க, இல்லைனா கஷ்டம் சார்னா. எனக்கு எல்லாமே தெரியுமே. உங்களுக்கு தெரிஞ்சது தான் சார் இப்போ ப்ராப்ளம். என்ன பண்ணுங்க,
தெரிஞ்சது என்ன பண்ணுது, டக்குன்னு வந்துடுது. எல்லாத்தையும் விட்டுறணும் சார். விசுவாசத்தில் ஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கவனிங்க, உங்கள் உணர்ச்சியை கூட ஓரம் கட்டணும். என் ஆண்டவர் சொல்லிட்டாரு அற்புதம் நடக்கும் என்று விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பிக்கும். நம்மள நிறைய பேர் ஓவராக யோசிக்கிறோம். ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்குறோம். ஆண்டவரே நான் ஒரு பேங்க்குக்கு போகிறேன்ல, அந்த மேனேஜர் கையில் ஓகே பண்ணி ஒரு கம்மி வட்டிக்கு ஒரு லோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா, நான் மாதம் எங்கள் வீட்டுக்கார வேலைக்கு அனுப்பி, எங்கள் பையனும் சைட் டைம் வேலைக்கு அனுப்பி அப்படி வாங்கி கட்டி ஒரு வீடு கட்டுறவங்கள ஆண்டவரே நான் ஆண்டவரே அப்படின்னு அவருக்கே ஐடியா கொடுப்போம். அது பின்னாடி சாத்தான் ஜாலியாக அவன் தான் நமக்கு ஐடியா கொடுத்துருப்பான். அதை வச்சு ஆண்டவர் கையில் போக முடியாது. ஆமென். ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்கலாமா? ஆண்டவர் கையிலே ஐடியா வாங்கலாமா? நான் ஓஎம்ஆரில் கர்த்தர் நமக்கு திருச்சபை தரன்னு இருக்கார். ஆமென். நான் ஆண்டவரே நீங்கள் டெய்லி மாதம் எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்க, நான் அப்புறம் போய் ஒரு லேண்ட் வாங்க, அடுத்த மாதம் 1 கோடி ரூபாய் கொடுக்க, நான் பில்டிங் கட்ட, அதுக்கு அடுத்த மாதம் 1 கோடி ரூபாய் கொடுக்க, நான் எலக்ட்ரிக்கல் வேலை பண்ண, அப்படியே கொடுத்துன்னு இருக்கேன் ஆண்டவரேன்னு நான் ப்ரே பண்ணேன்னு வைங்க, எங்கேயோ நான் தான் மாட்டிக்கு போகிறேன்னு அர்த்தம். நான் அதை நம்ம ப்ரே பண்ணுறேன் பில்டிங்காக கட்டி. ஆமென். அதெல்லாம் ரெடி பண்ணி விடுங்க, நான் ஜனத்தை கூட்டுன்னு உள்ளே போகிறேன்னு இருக்கிறேன். அல்லையா? அவர் செய்ய மாட்டாரா? செய்தியினுடைய தலைப்புனா பி எஃபர்ட்லெஸ். பாரப்படாது, லகுவாயிரு, கர்த்தரை நம்பு, அவர் செய்வார், பயப்படாது. பேதுருக்கு இப்போ ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீரே ஆனால் நான் நடப்பேன். ஜீசஸ் நீங்கள் சொன்னால் அற்புதம் நடக்கும்னா உங்கள் பேரை நான் சொன்னால் நடக்கும். இங்கே மெயின் தான், நம்ம பேரெலாம் போய் சொல்லக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனாகும் போது ஒரு அங்கிள் நான் சொல்கிறேன் போன்னு ஒரு பிசாசு சொன்னார். அது அடிச்சிச்சு பளிர்னு. அப்புறம் அந்த எல்லாரும் சொன்னாங்க, ஏப்பா அப்படி சொல்லாதப்பா, இயேசுன்னு பேரை சொல்லுப்பா. அப்புறம் எல்லாரும் என்ன கத்த ஆரம்பித்தாங்க, இயேசு. எங்கேயுமே நம்ம பேர் சொல்லாது, முதல்ல அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிலர் பெருமையாக சொல்லுது, அண்ணன் பேரை போய் சொல்லு, என்ன ஆகும்னு. வேணாம், அதெல்லாம் விட்டுருங்க. யார் பேரை சொல்லலாம்? தெரிஞ்ச இடத்துல கூட இயேசு பேரை சொல்லலாம். இப்போ ஆண்டவரை நீரே ஆனாலும் சொல்லி கிளம்பிட்டான். புறப்பட்டான். இயேசு கையை பிடிச்சவன் காற்றை பார்த்துட்டான். நம்ம எதை பார்க்குறோமோ அதுதான் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நான் பார்ப்பேன், பசங்க கையில் புஸ்தகம் வச்சுருப்பாங்க, எதுக்கு டிவி பார்த்துன்னுப்பாங்க. இதுவா ஏறும், அல்ஜிப்ராவா ஏறும், என்ன ஏறும் சொல்லுங்கள் நீங்கள் தான். காமெடி ஏறும், ஜோக் ஏறும், ஒரே சிரிப்பாக இருக்கும். கணக்கு புஸ்தகத்தில் கூட சிரிப்பு இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஆனால் எங்கே பார்த்துன்னுக்குறான்? இயேசுவை கையில் பிடிச்சிட்டு உலகத்தை பார்த்தா உலகத்தான்பா ஏறும். ஆனால் தான் இவனை பார்த்து சொன்னால் கண்ணை மூடுறாடுறா. பையன் கண்ணை அப்படியே பார்த்துன்னுக்குறான். அற்புதம் நடக்காதுடா மகனே, உனக்கு என்ன பண்ணு, கண்ணை மூடு. பாருங்க, கண்களை மூடும் போது அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் தெரியுமா நான் கண்ணை மூட சொல்கிறேன்? நம்ம கண்ணு வேற எதையோ பார்க்குது. இந்த தம்பி நான் தலையை சொரிஞ்சுக்கிறான், இவன் நான் சாக்ஸ் போடாமல் வந்துக்கிறான், அவர் நான் தலை வராமல் வந்துக்கிறாரு, இவர் நத்தை வாசிக்கிறாரு, அப்படி தோணுது. இட் வில் டிஸ்ட்ராக்ட் அஸ். நான் நினைக்கிறேன் பேதுரு கண்ணை மூடி நடந்ததை விட நடந்துட்டு இருப்பான். கண்ணை தந்து ஃபஸ்ட்டு காற்றை பார்த்தான் பாருங்க, பயந்துட்டான். எம்மாடியோ, நான் ஒரு முறை மீன் பிடிச்சிருந்தேனே, என் கப்பலே கவுத்து போட்டு போயிடுச்சிங்க. அந்த காற்று தானே இது, அதே மாதிரி மராசிதே, அதே மாதிரி தண்ணி குதிக்குதான்னு பார்த்தான் பாருங்க, கவுந்துட்டான். கர்த்தர் கையை பிடிச்சா நேற்று நம்மளை சாத்தான், நம்மளை தள்ள முடியாது. கர்த்தரை பார்த்தா நேற்று நம்ம கவுத்த சாத்தா நம்மளை கவுக்க முடியாது. என்றால் கர்த்தர் கையை பிடித்து கொண்டுக்கிறோம். கர்த்தர் கையை பிடிச்சிட்டு கர்த்தரை தான் பார்க்கணும். அல்லையா? இயேசு அந்த 5 அப்போ 2 மீனை எடுத்து வானத்தை பார்த்தார். ரைட்டா? நம்மளாம் தானே பண்ணியிருப்போம். எப்பா 5,000 பேராக உட்காந்துக்கிறீங்க, டே போயிடுங்கடா ப்ளீஸ்ரா, ஆண்டவரே இது இவ்வளோ பேருக்குறானா, ஆண்டவரே இவ்வளோ. இங்கே பார்த்துன்னு அங்கே ப்ரே பண்ணுப்போம். இல்லை, அவர் அங்கே பார்த்தார் பாருங்க, அவ்வளோதான். உங்களுக்கு கூட சொல்கிறேன், அங்கே பார்த்தா இங்கே பார்க்காதீங்க. அல்லையா? ஏன் ஆமாம் நிறைய பேர் சொல்ல மாட்டீங்க? யாரெல்லாம் சொல்ல, உங்கள் பேர் நான் சொல்லணுமா இல்லை நீங்களே சொல்ல போகிறீங்களா? சொல்லமா? கர்த்தருடைய நாமத்தை சொல்லும்போது நம்ம எக்ஸைட் ஆகணும். பாருங்க, கர்த்தரை பார்த்தால் சைடில் பார்க்க வேணாம். பார்த்துட்டான் இவன், பார்த்து பயந்து அமிழ்ந்துட்டான், மாட்டிக்கிட்டான், அமிழ்த்துட்டான். கடலுக்குள்ளே போக பார்த்தான், நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். தன்னோட ஸ்கில்லை வச்சு தன்னை தப்பிச்சிக்க பார்த்தான். சாத்தானுக்கு எதிராக நம்ம ஸ்கில் வேலை செய்யாது. அவன் சொல்லுவான், டேய் உங்கள் தாத்தனும் தெரியும், உங்கள் தாத்தனும் தெரியும், உங்கள் தாத்தனும் தெரியும், உங்கள் தாத்தனும் தெரியும். அவன் நீச்சல் அடிச்சு கவுத்து மொத்த பயலுங்களே நான் கடலில் போட்டுக்கிறேன், நீ ஒருத்தர் புதுசாக நீச்சல் அடிக்கிறாரா அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனால் கவுறுற நேரத்தில் கர்த்தரை கூப்பிட்டோன்னு வைங்க, அவன் கவுருவான். அல்லேலூயா! அவருடைய நாமத்தினாலே பிசாசுகள் அலறும். ரட்சியம் என்று கூப்பிட்டான். இயேசு கையை நீட்டி. அல்லேலூயா! எப்படி இப்படி காட்டுங்க, எப்படி? இயேசு கையை நீட்டி, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது.
பிரச்சனையிலேருந்து இயேசு காப்பாற்றிட்டார். சொல்லுங்கள், பிரச்சனையிலேருந்து எல்லாரும் சொல்லணும். சபையார் 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 ப்ளீஸ். பிரச்சனையிலேருந்து இயேசு காப்பாற்றிட்டார். அதே போல் சொல்லுங்கள், அதே போல் பிரச்சனையிலேருந்து இயேசு என்னையும் காப்பாற்றிட்டாரு. காப்பாற்ற வரல, காப்பாற்றிட்டார். சொல்லுங்கள், இயேசு நம்மளை காப்பாற்றிட்டாரு. பிரச்சனையிலேருந்து இயேசு என்னை காப்பாற்றி விட்டார். கை தட்டி சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. சவுண்ட் கேட்கல. நல்லா நல்லா நன்றாய் கை தட்ட போகிறோம். பிரச்சனையிலிருந்து இயேசு என்னை காப்பாற்றி விட்டார். ஆர்ப்பரிக்க போகிறோம். See, there are times to be fearful. பயப்படலாம், தப்பு இல்லை. பயந்துக்கினே இருக்கக்கூடாது. இயேசுவை பார்க்க வேண்டிய டைம் இன்னைக்கு. ஹல்லேலூயா. பயப்படலாம், பயந்துனே இருக்கக்கூடாது. இன்னைக்கு இயேசுவை பார்க்கணும். ஓவர் கம் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. உன் கை பெருசு இல்லை மகனே. உன் கையை பிடிக்க ஒரு கை வருது, அந்த கை பெருசு. ஹல்லேலூயா. உன் கை வீக்கான கை, உன் கையை பிடிக்க ஒரு கை வருது, பெரிய கை. Don't be afraid. Don't look at the environment. Don't be fearful. The situation will try to sink you, but Jesus will try to save you. சூழ்நிலை உன்னை அழுத்த பார்க்கும் மகனே, ஆனா இயேசு உன்னை காப்பாத்த பார்ப்பார். ஹல்லேலூயா. Your mood will sink. மூடு நம்பி போவாதீங்க. எத்தனை பேருக்கு ப்ரே பண்ற மூடு 24 மணி நேரம் எனக்கு இருக்குன்னு சொல்ல போறீங்க? போய் சொல்றீங்கன்னு அர்த்தம். அட ப்ரேயர் பண்ணவே மூடு வராதியா நீங்க வேற. எஸ், இயேசுவேன்னு கூப்பிட மூடு வராமல் இருக்காது. இயேசுவேன்னு கூப்பிட்டாலே இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ப்ரேயர். ஆபத்து காலத்தில் ப்ரே பண்ணு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்து காலத்தில் என்ன கூப்பிடா போதும். ஹல்லேலூயா. When our confidence is going to fall down, when all the assurances are going to fail, when we are not going to succeed in any part of our life, we can still consider this hand which is going to save us. Hallelujah. நம்ம சூழ்நிலைகள் மாற, நமக்கு அத்தாட்சியமாக இருந்தவைகள் வெற்றி கொடுக்கிறேன் என்று சொன்னவைகள் கைவிட்டாலும் அவருடைய கரம் நம்மை காப்பாற்றும். His hands are not going to retreat. நீட்ன கையை பின்வாங்குற கர்த்தர் இல்லை, நீட்ன கையில் நம்மளை தூக்கி கொண்டு போகிற கர்த்தர். இதை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா. Don't drift away from God. மகனே, இன்னைக்கு ஏசாமி கையை பிடிச்ச நான் லைஃப்ல விடவே விடாத. என்ன பாருங்க, நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். இது என்னோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஜோசப் பிரின்ஸ், பாஸ்டர் ஜோசப் பிரின்ஸ் சிங்கப்பூரில் பாஸ்டர், அவர் சொன்னார், பாவம் பண்ணுற ஒரு பிரதர், அவர் கொஞ்சம் லைட்டாக சாப்பிடுவாராம், லைட்டாக இல்லை வெயிட்டாக சாப்பிடுவாராம். அவரால் அதை விடவே முடியல. பாருங்கள், இது பலவீனம். நம்ம அந்த மனிதர்களை அட்டாக் பண்ணக்கூடாது. நம்மளை ஆண்டவர் ஓவர் கம் பண்ண வைப்பார், நம்ம மற்றவங்களை காப்பாது. அந்த மனுஷனுக்குள்ளே ஒரு நினைப்பு இருந்துச்சான், பாவம் பண்ணும்போது ஆண்டவர் என்னை விட்டு போயிடுவார், நானும் ஆண்டவரை விட்டு போயிடுவேன் அப்படின்னு நினச்சிருந்தானா. ஆனால் பாஸ்டரோட ஏதோ ஒரு மெசேஜில் கர்த்தர் கைவிட மாட்டார் கேட்டு அவர் பாட்டும் பாட்டில் வாங்கி வச்சுன்னு இயேசுவே இயேசுவேன்னு கூட்டுன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாராம். சுற்றி இருக்கிறவங்களாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் நடா பாவி, பாவிலையும் படுபாவிடா, நீ பண்ணுறதே தப்பு, யாரை வேற கூப்பிட்ற? ஆமாம். ஆனால் அந்த மனுஷனுக்குள்ள ஒரு எண்ணம், என்னை இங்கே கூட இயேசு விட மாட்டார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுனா, பாவமும் அதான்ப்பா, ஜனங்க ஒன்றும் வேணும்னு பாவம் பண்ணல, அடிமைகளாக இருக்கிறாங்க. ஒரு நாள் என் நண்பன் எனக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு தயவு செஞ்சு வரணும் போனால் என்னை கட்டி பிடிச்சி அழுதாரு. என்னால் விட முடியல. என் மனைவி பிள்ளைங்க கதறாங்க. ஏசாமி உன்னை காப்பாற்றுவார்ப்பான்னு சொன்னேன். இன்னைக்கு காப்பாற்றி வச்சிருக்காரு. இந்த மனுஷன் எடுத்து வச்சு ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டானா, இயேசுவை கூப்பிட ஆரம்பிச்சிட்டானா. 3 மாதத்துக்குள்ள அந்த பழக்கத்தை மேற்கொண்டான் என்று பாஸ்டர் சொல்கிறாரு அவரோட செய்தியில். கைவிட மாட்டார் மகனே. உன்னை பாவத்தில் நீ போய் செத்து தொலை, போய் தப்பிச்சு வா, அப்புறம் உனக்கு உயிர் பிச்சை போடுறான் மனிதன் போல கூப்பிடுறதில்ல. உன்னை ஆபத்தில் that very moment I will save you. 18 வருஷம் உதிர உள்ள ஸ்திரியை பார்த்து சொன்னார், வீட்டுக்கு போய் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு டாக்டரை பார்த்துட்டு மருந்து எடுத்துருவான்னு சொல்ல. அந்த நேரத்தில் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் அவர் தான் சுகப்படுகிறார். உன் கை பெருசுல மகனே, சொல்லுங்க, என்னை காப்பாற்றுகிற அவர் கரம் பெரியது. பாவியான, சொல்லுங்க, பாவியான இந்த மனிதனை காப்பாற்ற அவர் கரம் பெரியது. 2012ஆம் ஆண்டு கர்த்தர் என்னை முழுமையாய் தொட்டார். அப்போ என்னை முழுமையாக தொட்டு நான் செல்லிடர் ஆகியிருக்கேன். ஆண்டோடைய ஊழியத்தை செய்யும் போது சாத்தா எங்களை அடிக்கடி பேசுவான், இன்றைக்கி உன் கதை கந்தள்ளி, உன்னை வெளிநாட்டில் பாவத்தில் தள்ள வச்சு உன்னை நாரடிக்கிறேன் பாருங்க.
இன்றைக்கு 12 ஆண்டுகள், 2012, இது என்னப்பா 24, 12 ஆண்டுகள் என் தேவன் என்னை காப்பாற்றினதை நான் சாட்சியாக சொல்லுகிறேன். எத்தனை பாவங்கள் வந்தாலும் அவர் மேற்கொள்ள வைக்கிறார் என்பதுதான் சாட்சி. நம்மளை பாவம் மேற்கொள்ள முடியாதுங்க. ஹல்லேலூயா. கடலை பார்த்து சொல்லணும், கடல்லாம் பாவம், இருட்டு அடியில் இருக்குது, அழிச்சிடும், கீழே கொண்டு போய் ஆளை காலி பண்ணுறோம். த்ரில்லிங்காக இருக்காமல் இருக்கும், ஆனால் கில்லிங்காக இருக்கும். இயேசு சொன்னார் கம் அவுட். கையை பிடிச்சிட்டு மேலே ஏற்றுறாரு. ஆனால் அவன் கத்தி கூப்பிட்ட, ஆண்டவரை என்னை காப்பாற்றும். ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண ஆண்டவர் பாதியில் விட்டுட்டு போக மாட்டார். சொல்லுங்கள், பயணத்தை துவக்கின தேவன் என்னை பாதியில் விடவே மாட்டார். ட்ரஸ்ட் ஜீசஸ் அண்ட் ரிலாக்ஸ். இயேசுவை நம்பி நம்ம ரிலாக்ஸாக இருக்க போகிறோம். இது இந்த சர்மனு. இயேசு கிட்ட வந்துட்டதுமே, இயேசு படகு கிட்ட வந்துட்டதுமே கடல் அமைதியாக ஆயிடுச்சு தானே படித்தோம். நம்ம கடல் எப்படி ஆயிடுச்சு? கையை நீட்டி தூக்குனாரு. அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று காற்று சொல்லுங்க, காற்று காற்று சொல்லுங்க, காற்று. ஏன் இந்த பக்கம் சவுண்டு கேட்கல? காற்று. இந்த பக்கம் சவுண்டு கேட்கல? காற்று. பின்னாடி சொல்லுங்க பார்க்கலாம், காற்று. ஆமாம், உங்கள் முன்னாடி வர்றதுக்கு எந்த பிரச்சனையும் அதை காற்றுன்னு சொல்லுங்கள், அது ஆகிடும், அமர்ந்துடும். நான் ஜீசஸ் கையில், ஆண்டவர் கையில் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். இந்த சர்மன் போன வாரம் நம்ம மதர் சர்ச்சில் டெலிவர் பண்ணதை நம்ம சர்ச்சில் அடுத்த வாரம் தமிழில் கேட்போம். அதான் நான் இன்னைக்கு கொடுக்குறேன். ஆனால் நம்ம சர்ச்சில் மார்னிங் டியூஷனில் யோபு படிச்சுட்டு இருக்கிறோம், யோபு புஸ்தகம். அப்போ யோபு அநியாயத்துக்கு புலம்புறார் மனுஷன். அவருக்கு நிறைய பிரச்சனை நமக்கு தெரியும்ல. எல்லா வீடு பொருள் சொத்து ஆஸ்தி எல்லாம் அழிஞ்சிச்சு. ஆடு மாடுகள் மிருகங்கள் ஒட்டகங்கள் கோவில் கழுதை எல்லாம், கழுதைகள் எல்லாம் அழிஞ்சிருச்சு. பிள்ளைங்களும் இறந்துட்டாங்க, 10 பிள்ளைங்க. அவங்க ஒய்ஃபு கூட அவர் அவமதிக்கிறாங்க, எல்லா நண்பர்கள்லாம் விட்டு போயிட்டாங்க. அப்போ நான் ஜீசஸ் கையில் ப்ரே பண்ணேன், ஜீசஸ் நீங்கள் பிறந்த பேருக்கு இருக்கிறவங்களாம் தப்பிச்சான், நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி போனவங்களாம் செத்தான் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. ஆதியில் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் இருந்தாங்களே, ஆதாம் ஏவாளை சாத்தான் கவுத்தானா இல்லையா? எத்தனை பேர் கவுத்தான்னு சொல்கிறீங்க? சும்மா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். கவுத்தானா? கவுத்தானா இல்லை ஆதாம் ஏவாளும் சாத்தானை அடித்து விளாசிட்டாங்க அப்படியா? யார் மாட்டினது? ஆதாம் தாத்தா சாத்தான் கையை பிடிச்சிட்டாரு, ஏவாளாச்சு மூஞ்சில் 2 குத்து குத்துச்சா. அதெல்லாம் பண்ணவே முடியாது. அவனை நம்ம தொடவே முடியாது. அவனை அடிக்கிறதுக்கு நம்ம ரைட்ஸ் இல்லை. அவன் நம்மளை கவுப்பான், ரைட்டா? என்னெல்லாம் நீ கவுக்கவே முடியாதுன்னு சொல்கிறீங்க பாருங்க, அப்போயே உங்களை கவுத்து விட்டுக்கிறான்னு அர்த்தம். கவுத்துட்டு அவன் டைலாக் குத்துக்கிறான். என்ன ஆச்சுன்னா, தாத்தா ஆச்சு அவங்களுக்கு சூப்பராக வீடு ஆண்டவர் வச்சுருந்தார் ஏதேன் தோட்டத்தில், அழகாக இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னதை மீறிட்டாங்க. மீற வச்சவன் இவன். பாட்டியை கவுத்தான், அதனால் தாத்தாவும் கவுந்துருச்சு. 2 பேரையும் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்த போகிறாருங்க. நம்மளை சொந்த வீட்டிலேருந்து வெளியே போடான்னு சொல்லி நம்ம வீட்டை விட்டு வெளியே வரும்போது கண் கலங்கும். ஐயோ, அந்த நிலை. ஆண்டவர் அவங்கள கார்டனை விட்டு வெளியே அனுப்பிட்டு ஆண்டவரே நின்றுட்டுக்கிறார். ஆதாம் பார்த்து சொன்னார், நீ என்ன பண்ண போகிற? உன் மனைவி வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று விலக்கின விருட்சத்தை புசித்தபடியால் பூமி என்ன பண்ணிருக்கோம்? சபிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏவாளை பார்த்து சொன்னார், நீ கர்ப்பத்தின் வேதனை என்ன பண்ணுவேன்? 16ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம், வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனை பின் பிள்ளை பெறுவாள், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். உங்கள் வீட்டுக்காரன் உன்னை செம்ம டீ போட்டாலும் நீ யார் பின்னாடி தான் போவேன்? எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் வீட்டுக்கார். லவ்வபுள் ஹஸ்பண்ட். இன்றைக்கி உலகத்தில் நிறைய டைவர்ஸ் ரேட் இருக்குது. ஆனாலும் ஒரு பெண் ஒரு கணவனை, தன் கணவனை, தன்னோட மேனை ரொம்ப நேசிப்பா. அவனை பற்றியே தான் நினச்சின்னு இருப்பா. அப்போ அப்படி போயிடும். சாத்தானை கூப்பிட்டாருங்க, வாடா வெளியே. அவர் சொல்ல போகிற ஸ்டேட்மெண்ட் பாருங்க, படிக்கலாமா? 15ஆம் வசனம், ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும், கவனிங்க இங்கே பாருங்க, சண்டை. டேய் சாத்தானே, திருடா. அவன் பேர் திருடன் தானே சொல்ல, திருடா. நான் இருக்கேன், என் கையில் பேசலை. ஆம்பளை ஆதாம் இருக்கான், அவன் கையில் பேசலை, பெண் கையில் தானே பேசுனேன். உனக்கும் அவளுக்கும் வந்த சண்டையில் நீ ஜெயிச்சல, திரும்ப வருதுடா சண்டை. ஹல்லேலூயா. மனுஷன் கூட உனக்கு என்னைக்கும் சண்டைடா. உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். நீ எத்தனை குட்டி சாத்தான கூட்டு வரையோ அத்தனை குட்டி சாத்தான கூட்டடா. ஹல்லேலூயா. பாருங்க எப்படி சொல்ற, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் உண்டாக்கும், பகை உண்டாக்குவேன், சண்டையை நானே ஸ்டார்ட் பண்ணி விடுவேன். ஹல்லேலூயா. சாத்தானுக்கு நமக்கும் சம்பந்தமே
கிடையாது. நீங்கள் யாருன்னா போய் சாத்தானுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்து அப்படி ஒரு சைடில் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு எலுமிச்சம்பழம் பூவெலாம் வாங்கி போய் கொடுத்தா சாத்தான் வரமாட்டான்னு நினைக்காதீங்க. அவன் நம்ம விரோதி. நீங்கள் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டு என்ன தான் பண்ணுவான் சொல்லுங்கள்? திருடனை கூட்டின்னு வந்து நல்லா பிரியாணிலாம் கொடுத்து சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டு எடுத்துன்னு போக போகிறான். கொடுக்கலாம் சாப்பிடாம எடுத்துன்னு போக போகிறான். கரெக்ட் தானே? டவல் கிவல் கொடுத்து ராஜ மரியாதை கொடுத்தீங்கன்னா ராஜ மரியாதையோடு எடுத்துன்னு போக போகிறான். கார் சாவியம் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் காரில் போட்டு எடுத்துன்னு போக போகிறான். அவன் வந்த வேலையை செய்வான். அவனுக்கு நமக்கு காம்ப்ரமைஸு கிடையாது. சொன்னார், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் கை தட்டலாமா? அவர் சொல்லுங்க, அவர் தேவனே சொல்றார் வாயில, அவர் உன் தலையை நசுக்குவார். ஹல்லேலூயா. உடல்ல எங்க வியாதி வந்தாலும் நம்ம வாழறோம்னு அர்த்தம். மூளையில் சாவு வந்தா நம்ம இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா மனிதன் தன் நினைவுகளில் வாழ்கிறான். நினப்பு இல்லைன்னா நம்ம வாழறதுக்கு அர்த்தம் இல்லை தானே? வெஜிடேட்டிவ் ஃபார்ம்னு சொல்லுவாங்க மெடிக்கலில். வெஜிடேட்டிவ் ஃபார்ம், வெஜிடேட்டிவ் ஃபார்ம்னா ஒரு பிணம் போல, உயிர் பிணம் போல நடக்கிறது, படுத்த படுக்கை ஆயிடுறது. சாத்தானோட தலையை இயேசு நசுக்கிட்டாராம். அல்லேலூயா. மகனே, உனக்கு ஒரு பிரச்சனை போட சாத்தான் ஒரு பிளான் போட்டான்ல, ஒரு ஐடியா வச்சுருப்பான்ல, ஒரு மாஸ்டர் பிளான். அவன் தலையை நசுக்கிட்டா எங்கே இருக்குது மாஸ்டர் பிளான்? சாத்தானோட தலை காலி. ஆமென். நீ ஆமென் கம்மியாக இருக்கு. தூங்கிட்டீங்களா? குட் பாய், குட் பாய். முடிச்சிட்டு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெயம் எடுத்தார். ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாளை காப்பாற்ற டாஸ்க் எடுத்தார் பாருங்க. த மோஸ்ட் கிரேட் highly responsible officer to mankind. நம்ம ஆஃபீஸர் பேர் என்ன பேருங்க? ஜீசஸ் கிரைஸ்ட். டியூட்டி எடுத்தாரு. அன்னைக்கே நம்முடைய பிதாவாகிய தேவன் ஜீசஸ் கூப்பிட்டு ஒரு ஸ்டாரை செஸ்டில் குத்தி டேக் பண்ணு மகனே, டேக் ஓவர் பண்ணு அப்படின்னாரு பாருங்க. அன்னைக்கு டேக் ஓவர் பண்ண இயேசு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சொல்லாமா? ஏவாளி ஆதாமை பார்த்து சொல்லியிருப்பாரு, போ உனக்கு பிரச்சனைனா என்னை கூப்பிடு, நான் காப்பாற்ற வருகிறேன் என்று சொன்ன இயேசு தான் இன்றைக்கு வரைக்கும் வருகிறார். தாவீது தன் சங்கீதத்தில் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொன்னான், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் சொன்னது போல அன்றைக்கு தாவீதை காப்பாற்றின இயேசு தான் இன்றைக்கும் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளை காப்பாற்றிட்டாரு. ஆனால் நம்ம யோபு படிச்சுட்டு இருக்கிறோம் பாருங்க. யோபுவோட லைஃப்பில் வந்த ட்ராஜடிக்கு யோபுவை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. யோபு தன்னோட 19ஆம் அதிகாரத்தில் அநியாயத்துக்கு புலம்பி இருக்காப்புல. எடுத்துக்கலாமா? நம்ம படிச்சுன்னு வைங்க, நமக்கு ஈக்குவலாக புலம்பி இருப்பார். 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறாரு, எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளால் நொறுக்குவீர்கள். கவனிங்க, ஐயா என்ன ஜனங்க திட்டினா மாதிரி யாருமே திட்டினது இல்லையா, என்னை நொறுக்கிட்டாங்க. ரைட்டா? 3ஆம் வசனம், 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள். எத்தனை தரம் நிந்தித்தாங்களா? கடின முகம் எனக்கு காண்பிக்கிறதால் உங்களுக்கு வெட்கம் இல்லை. நான் தப்பி நடந்தது என்னமோ உண்மைதான், என் தப்பு ஏன் கூட தான் இருக்குது, எனக்கு விரோதமாக ஏன் நீங்கள் பெருமை பாராட்டினீங்க? தேவன் தான் என்னை கவிழ்த்து போட்டார். இந்த சூழ்நிலை தானா வரல, கடவுள் என்ன பண்ணிட்டாரு, கடவுள் என்ன எப்படி ஆக்கிட்டாரு. கொடுமை என் கூப்பிட்றேன். 7ஆம் வசனம், என்னை காப்பாற்றுவார் இல்லை. 8ஆம் வசனம், கடந்து போகக்கூடாதபடிக்கு கர்த்தர் தான் எனக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறார். என் தலையில் உள்ள கிரீடத்தெல்லாம் எடுத்து ராஜா மாதிரி இருந்த என்னை இப்படி ஆக்கி இருக்கிறார். அவர் என்னை நாசமாக்கிட்டார், என் நம்பிக்கை அற்று போக பண்ணார், கோபத்தை என் மேலே எரிந்து போக பண்ணார். என் விரோதிகள் எனக்கு விரோதமாய் அவரே வந்துட்டார். 12ஆம் வசனம். 13ஆம் வசனம், சகோதரர் என்னை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அறிமுகமானவர்கள் என்ன ஆயிட்டாங்க, தெரியாத மாதிரி போயிட்டாங்க. பந்து ஜனங்கள் விலகி போயிட்டாங்க. தலைக்கட்டு, எத்தனை தலைக்கட்டு என்ன பண்ணிச்சு, போயிடுச்சு. ஊரில் உள்ள மாமா மச்சான் பங்காளிலாம் ஆயிடுச்சு, போயிடுச்சு. என் ஜனங்களும் வேலைக்காரிகள் கூட என்ன அந்நியராக எண்ணுகிறார்கள். எல்லாரும் முன்னாடியும் இதே ஊரில் பரதேசியாக இருக்கிறேன், நான் வேலைக்காரனை கூப்பிட்டா கூட மதிக்க மாட்டான். என் சுவாசம் என் மனைவிக்கு பிடிக்கல, என் பிள்ளைங்களும் என் கூட உயிரா இல்லை, அனாதையாக நடுரோட்டில் நிற்கிறேன். ஆமென். சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள், நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். என் பிராண சிநேகிதர், டியர் ஃப்ரெண்ட்ஸ், லவ்விங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை வெறுக்கிறார்கள். சிநேகிதர்கள் விரோதிகள் ஆனார்கள். என் உடம்புல எலும்பு மட்டும் தாங்குது, எலும்பு மேலே சதை இல்லை, தோல் தான் இருக்குது. என் பல்ல மூடுறதுக்கு கொஞ்சோண்டு தோல் மட்டும் தான் இருக்குது, சதை இல்லை. சிநேகிதரை எனக்கு இறங்குங்கள், தேவன் போல நீங்களும் எனக்கு விரோதி ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்குறார். ஆமென். யோபு மாதிரி நம்ம எல்லாருக்கும் வரும் பிரதர் சிஸ்டர். ஆமென். எல்லாரும் நம்மளை கைவிடுற ஒரு நாள் சூழ்நிலை வரும். அவங்க நினச்சாலும் நம்மளை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வரும். எனக்கு எங்கள் தாத்தா ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பாவோட அப்பா.
நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் தாத்தா இறந்துட்டார். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் டயலாக் தான், எங்கள் தாத்தா என் மனதில் வாழ்கிறார். எங்கே வாழ்கிறார்? கரெக்ட் தானே? அழகாக போட்டுருவோம். என்றும் எங்கள் இதயத்தில் வாழும். ஆமாப்பா, உயிராகிற நம்மளை பார்த்து யாருன்னா இதயத்தில் வாழும்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிட்டாங்கன்னா சும்மா இருப்பானே, குடிக்கவும் தண்ணி தாப்பா இதயத்தில், அப்புறம் வாழ்வேன். எங்கள் தாத்தாவை நான் போய் பார்க்கவே இல்லை, அந்த கல்லறையும் போய் பார்க்கல. என்ன பாருங்க பிரதர் சிஸ்டர், நாளைக்கு நான் தாத்தா ஆகிட்டாலும் எனக்கு இந்த நிலைமை தான். உடனே ஊராக ஜனங்க வந்து காலையில் ஒருத்தர் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வந்து வச்சுட்டு தாத்தா சாப்பிடு, மதியம் ஒருத்தர் லட்சம் எடுத்து தாத்தா சாப்பிட்டா சொல்ல போகிறாங்க. ஆல் ஆர் கோயிங் டு ஃபர்கெட் அஸ். இதை தான் யோபு இங்கே சொல்கிறார். அப்புறம் எந்த நம்பிக்கையில் வாழலாம்? ஆமேன். சொன்னனே, ஒரு ரட்சகர் கடல்லையே வந்து காப்பாற்றுவார், அவர் தான் அங்கேயும் நம்மை வந்து காப்பாற்ற போகிறார். யோபு 19:25 வசனத்தில் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும். டி மேஜர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பிரதர் சிஸ்டர், உங்களை காப்பாற்றவே ஒரு ஆஃபீஸர் பொறுப்பு எடுத்திருக்காரு. அவர் பேர் என்ன பேர்? சத்தமாக சொல்லுங்க. அவர் பேர் என்ன பேருங்க? ஆமாம், நீங்கள் செத்துட்டீங்கன்னா கூட உங்களை காப்பாற்றுறதுக்கு அவர் உயிராக இருப்பார். உங்கள் உடம்பை பத்திரமா அவர் உங்கள் குடும்பத்தை பத்திரமா பார்த்துட்டு செத்து போடான்னு சொல்ல மாட்டார், திரும்ப உயிரோடு எழுப்புவாராம். அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். சரி, மீட்பர் உயிராகிறார் எனக்கு தெரியும். ஆனால் இவனுடைய நம்பிக்கை பாருங்க, இந்த என் தோல் முதலானவையில் அழுகி போன பின்பும், படிக்கலாமா, நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு, இருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே, இருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே, இருக்கையிலே எனக்கு என்ன குறையுண்டு நீ. நம்ம கை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம். என் உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர். என் உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னோடு இருக்கவே நான் இந்த வசனத்தை படிக்கும்போது ஆண்டவர்களை கேட்டேன், ஜீசஸ் அப்பனா யோபு எப்படி இது சொன்னார்? இயேசு பிறந்தது அவருக்கு தெரியாதுல்ல, இயேசு அதுக்கப்புறம் தானே பிறக்கிறார். யோபு புஸ்தகம் தான் பைபிளில் பழமையான புஸ்தகமா. உண்மைங்க, நான் ப்ரே பண்ணும்போது ஜீசஸ் என் மனசில் சொன்னார், யோபுவை பார்க்க நான் போனேன்டா, அவனை காப்பாத்தன்னு சொன்னார்.
ஏன் கை தட்ட மாட்டீங்க? பாதியில் நிறுத்துறீங்க. ஜீசஸ்க்கு கை தட்டுறதுல என்னப்பா இருக்கு? யார் யாருக்கோ தட்டுறோமே, யார் யாரையோ புகழ்ந்துருக்கோமே லைஃப்ல. என்னைக்கு இயேசுவை மனசார புகழ போறோம்? சபையே, நீ ஆண்டவருக்கு கை தட்டலனா யார் தட்ட போறா? அப்படியாப்பா அப்படின்னா என்ன அழுதுட்டேன். அப்படியாப்பா அப்படின்னா ஆதாம்ல இருந்து இப்ப பிறக்க போகிற குழந்தை வரைக்கும் யார் என்னை நோக்கி கூப்பிட்டாலும் அவர்களை காப்பாற்ற நான் அங்கே வருவேன். அந்த நேரத்தில் அவன் உயிரை காப்பாத்துறதுல என் உயிர் போனா கூட நான் கொடுக்க ரெடியா இருக்கிறேன். என் மீட்பர் உள்ளத்திலிருந்து பாடுங்க. உயிரோடு இருக்கையிலே எனக்கு இருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார். சபையார் நீங்க பாடணும். கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். இருங்க, நம்மள மெருகேத்தி பாடலாம், சும்மா அப்படியே பாடி போகலாம். நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் மியூசிக் மிஸ்க்கு எனக்கு மியூசிக் சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி பாடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடிச்சிருவாங்க, பின்னிடுவாங்க. எங்கள் மிஸ்ஸுக்கு கண் பார்வை கிடையாது. குரலை வச்சு யார் பாடுறான் யார் பாடலன்னு சொல்லுவாங்க. நீட்டு குச்சி வச்சுருப்பாங்க. லீடரை சொல்லுவாங்க, அவன் தலை மேலே அந்த குச்சியை வைனுவாங்க, இங்கேருந்தே டொங்குன்னு போடுவாங்க. நான் உலகத்துக்காக பாடும்போதே அப்படி பாடினேன். என் ஆண்டருக்காக பாட போகிறேன். வாயெல்லாம் ரெடியாக வச்சுங்க, நல்லா மூச்சு இழுத்து விட்டுங்க, நிமிர்ந்து உட்காந்துங்க. உங்கள் லங்ஸோட வைட்டல் கெப்பாசிட்டி பெருசாவதாக. கவலைகள் தீர்ப்பார். மைக் இருக்குன்னா தான் நான் பாடுறேன் நினைக்கிறீங்களா? பாருங்க, பாருங்கம்மா. கவலைகள் தங்கங்களா, சொக்க தங்கங்களா. கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவ மன்னிப்பளிப்பார். அங்க நிறுத்துங்களேன், அங்க நிறுத்துங்களேன். ஜீசஸ் வந்துட்ட பிறகு அவரை நம்ம பார்ப்போம், பரிசுத்தமாக இருப்பார். நம்மளை நம்ம பார்ப்போம், தகுதியே இருக்காது. என்னை கேட்டிங்கன்னா ஊழியத்துக்கே தகுதி இல்லாத ஒருத்தன் தான் நான். அவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது நான் ஃபஸ்ட்டு அவரை பார்த்து கேட்டது, என்னையா சாமி, தகுதியே இல்லை சாமி. இன்றைக்கு வரைக்கும் அதை நான் சொல்கிறேன். அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? மன்னிச்சிட்டடா. உனக்கு தகுதி இல்லைன்னு எவ்வளோ நாள் உன்னை நீயே ஏமாத்தின்னு இருக்க போகிற மகனே மகளே. இது ஒரு நொண்டி சாக்கு, சாத்தான் சொல்கிற ஒரு பொய். அவன் ஃப்ராடு, உன்னை ஏமாத்தினுக்கிறான். இன்னும் எவ்வளோ நாள் நான் தப்பு பண்ணிட்டேன் போகிறேன். ஒரு நாள் உன்னை மரணம் தழுவினா அதுக்கப்புறம் என்னத்தை சாதிக்க முடியும்? மண்ணில் படுத்துனுக்கிறவங்க சாதிச்சாங்கன்னா நீ நினச்சின்னு படுத்து உட்காந்துருக்கலாம். நான் சத்துற பிறகு சாதிப்பேன்னு ஒருத்தரும் சாதிக்கலை. எக்ஸலண்ட் பீப்புள், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போல பெரிய பெரிய ஞானிகள், சார்ல்ஸ் டார்வின் போன உலக ஆண்டவருக்கு விரோதமாக பேசின எல்லாரும் படுத்துட்டாங்கிறாங்க. இது சாதிக்கிற தருணம். உன் பாவத்தை இயேசு மன்னிக்கிறார். பாவ மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் என்றென்னை எடுப்பார். உயிரோடு இருக்கையிலே எனக்கு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் சீஷர்களை படவில் ஏறும்படி துரிதப்படுத்தினார். படகு பாதியிலே மாட்டிக்கிச்சு. பாதியில் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு எடுங்கடா படகனாரு. ஹல்லேலூயா, கரெக்டா இல்லையா? ஸ்டார்ட் பண்ணுறா டிரைவர், வண்டி எடுறா அப்படின்னாரு. வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. இறக்க வேண்டிய இடத்துல இறக்குனார்.
என்ன பாருங்க, நல்லா பாருங்க, உங்களை அழைத்த தேவன் பரலோகம் கூட்டு கொண்டு போய் சேர்க்க போறாரு. அவ்வளவுதான். ஆமென். நடுவில் பாவம் உங்களை ஒன்றும் பண்ணாது. எத்தனை பேர் மேற்கொள்ள போறீங்க? அது எப்பேற்பட்ட பாவம் வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தர போகிறார். வியாதி உங்களை ஒன்றும் பண்ணாது. எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? சாத்தான்றவன் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? நம்ம உயிரா இல்லைனாலும் நம்மை காப்பாற்ற அவர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோ இரு கையிலே, எனக்கு இரு கையிலே, எனக்கு என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ இரு கையிலே, எனக்கு இரு கையிலே, எனக்கு என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. நம்மளை ஏற்றுக்கலாமா? கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார். பாட போகிறோம். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார். மகளே பாடு பாடு. வெரி குட். பாவமன்னி பாலிப்பார். பாடுங்கப்பா. என் மீட்பர் உயிரோடு இரு கையிலே, இரு கையிலே, எனக்கு என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இரு கையிலே, இரு கையிலே, எனக்கு குறையுண்டு நீ சொல் மனமே. என் உயிர் மீட்கவே உயிர் கொடுத்தார். என் உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தார். என்னோடு இருக்கவே மீத்திரனே சுக பத்திரமருளும் என்னை. இரு கையிலே, என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் இயேசு மக்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது அவர் பார்த்து கொண்டுதான் இருந்தார். பார்த்து கொண்டிருந்த இயேசு பிரச்சனைக்கு மத்தியிலே வந்தார். அதை படித்தோம். பிரச்சனைக்கு மத்தியில் வந்த இயேசு படகையும் தூக்கி பிடித்தார், பேதுருவையும் தூக்கி பிடித்தார். நம்மையும் தூக்கி பிடிப்பார், நம்ம குடும்பத்தையும் தூக்கி பிடிப்பார். நம்மையும் காப்பாற்றுவார், நம்ம சபையும் காப்பாற்றுவார். நம்மையும் காப்பாற்றுவார், நம்ம வேலையும் காப்பாற்றுவார். நம்மையும் காப்பாற்றுவார், நம்ம வாழ்க்கையும் காப்பாற்றுவார். இந்த இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். யோபுவை பார்த்து காப்பாற்றின இயேசு, ஆபிரகாமுக்கு பிள்ளை செல்வம் கொடுத்த இயேசு, மோசேவினால் எனக்கு பின்பதாக ஒரு தீர்க்கதரிசி வருவார், அவர் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லப்பட்ட இயேசு, பிலேயாம் தீர்க்கதரிசி யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் தோன்றும் என்று சொன்னாரே அந்த இயேசு, யோசேப்பினிடத்தில் அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களை பாவங்களிலிருந்து விடுதலையாக்குவார் என்று கேள்விப்பட்ட அந்த இயேசு இன்றைக்கு உன் அருகினிலே இருக்கிறார். இன்னும் எவ்வளோ நாள் நம்ம ஏதோ காரணத்தை சொல்ல போகிறோம். டுடே இஸ் த டே ஆஃப் ஓவர் கம்மிங். இன்றைக்கு மேற்கொள்ளக்கூடிய கிருபை பெற்றுக்கொள் மகனே, மகளை கைகள் விரித்து
பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் எனக்கு தாங்க ஆண்டவர் என்று கேட்டுக்கொண்டிருங்க. ஓ ரீதனபோ ஷீரரகரபரபரபரபதலபதிரபெரபே. அப்படி அந்நிய பாஷை பேசலாமா? தேரேரேரேரேரே போரி பரபரபரபரபரபா. பிள்ளைகளை சத்தத்தை உயர்த்தி மீதி பேர் கண்ண முடுங்க. சந்தலா பரகதலா போதிரே பெரே 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 பெரே. இயேசுவின் ரத்தம் ஜெயம். உம்முடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கட்டும் ராஜா. நம்மள கண்ண மூடி கர்த்தரை துதிக்கலாம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இன்றைக்கு மக்களை விடுதலையாக்க இயேசு நம்ம மத்தியில இருக்கிறார். இயேசு இங்க வந்தார்னா அசுத்தாவிகள் நிற்க முடியாது. ஆமென். எந்த அசுத்தாவிகள் நிற்க முடியாது. ஏவலின் பிசாசுகள், மாந்திரிக தாந்திரிக கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால சபைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எந்த ஸ்பிரிட்டா இருந்தாலும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உண்டு. மகனே, உன் மேல இருக்கிற பிசாசு வெளியே போகும். நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்வாய். உன்னை இயேசு விடுதலையாக்குகிறார். உன்னை கட்டியிருக்கிற கட்டுகள் அறுபடுவதாக. ஆண்டவருடைய வல்லமையினால் மாந்திரிக தாந்திரிக கட்டுகள் அறுபடுவதாக. பில்லி சூனியம், ஏவலின் பிசாசு, break in Jesus name, break in Jesus name, release. மகனே, இயேசு தொடுகிறார். மகனே, இயேசு உன்னை தொடுகிறார். இன்னைக்கு நீ விட்டு கொண்டு போய் என்றால் உன்னை வாழ வைப்பார். be a overcomer, be a overcomer. உன்னை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை பெற்றுக்கொள். devil, you are done forever. சொல்லுங்க, சாத்தானே, உன் கதை முடிஞ்சிச்சுடா. உன் தலையை நசுக்கிட்டான். என்ன ஸ்பாயில் பண்ற பிளானே கிடையாது. உன் டேட்டா பேஸை இயேசு அழித்து விட்டார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும். ஷிகரா பாபா 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 ரே 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 கரா. ஓ சதரி தரதனா பௌதே ரே தே நா 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 நா. ஓரி தன பௌதன வரதினா கரமணி பதன பாபா. உங்க பிரசன்னத்துக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பயந்து போயிருந்தாலும் உங்க பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. உங்க பிரசன்னத்துக்காக வருகைக்கு நன்றி 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 நன்றி. நாங்கள் அந்த ஆண்டவரே கடலை அலைகளை கண்டு பயந்து போயிருக்கிறோம்ப்பா. உங்களோட பிரசன்னம் எங்கள் நீர் வாங்க தகப்பனாப்பா. நீர் வந்து எங்களை நீர் தொடுங்க தகப்பனாப்பா. உங்களோட வல்லமையில கரை மேல தூக்கி விடட்டாப்பா. யாரெல்லாம் தகப்பனா இன்றும் நாங்கள் கடல்ல மூழ்கிறோமாப்பா. இயேசுவே, எங்களை ரட்சியும் சொல்லமா. இயேசுவே, எங்களை ரட்சியும். இயேசுவே, எங்களை ரட்சியும். இயேசுவே, எங்களை ரட்சிங்கப்பா. ஓ ஷதரேத நமக்கப்பா. நாங்கள் அமிழ்ந்து போகிற தகப்பனப்பா. நீர் எங்களை ரட்சிங்க 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 ரட்சிங்க. ஓ ஷதரிதரே ரே 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 ரே. ஓ ஷமதனமலே ரே 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 ரே. ஓ ஷந்தனமலோ ரே 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 ரே. உங்க பிரசன்னம் தகப்பனே, உங்க பிரசன்னம் இறங்கி வரட்டும் ராஜா. இந்த கால வேளையில அப்பா அந்த சமூகத்தில் நாம் கூடி செபிக்கிறோம். ஆவியானவரே, உங்க பிரசன்னம், ஆவியானவரே உங்க பிரசன்னம், ஆவியானவரே உங்க பிரசன்னம் இறங்கட்டும். உங்க பிரசன்னம் இறங்கட்டும். நீர் வாங்க ராஜா. நீர் வந்தால் எங்க சூழ்நிலை மாறும் தகப்பனே. நீர் வந்தால் எங்க சூழ்நிலை மாறும் தகப்பனே. நீர் வந்தால் எங்க வியாதி மாறும் தகப்பனே. நீர் வந்தால் எங்க கடன் பிரச்சனை மாறும் தகப்பனப்பா. நீர் வந்தா எங்களோட சரீர பிரச்சனைகள் மாறும் தகப்பனே. நீர் வந்தா குடும்ப சூழ்நிலை மாறப்பா. இயேசுவே, நீர் வாங்க தகப்பனப்பா. இயேசுவே, நீர் வாங்க தகப்பனே. ஓ ஓ ஷதரி தலா பாலி கரபதன மக்கரமா. ஓ பிரசன்னத்துக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மத்தேயு 14:26-27 சொல்லுகிறது. அவர் கடலின் மேல் நடக்கிறதை கண்டு சீசரில் கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்களாம். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, உடனே இயேசு அவளோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதே ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ற, மகளே, நீ பயப்படாதே, நீ திகையாதே, நீ கலங்காதே, நான் தான், நீ பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஆமாண்டவர், உங்க பிரசன்னத்துக்கு நன்றி 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 செலுத்துகிறப்பா. உங்க கிருபைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு இரக்கத்துக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எங்க வாழ்க்கையில நீர் ஆண்டவரே, நீர் அனுமதித்தெல்லாம் நாங்கள் நன்மைக்கு இருந்தாலும் தகப்பனே, இன்று ஆண்டவரே எங்க வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறுகிற நாளாய் மாறட்டப்பா.
ஆவியானவரே தகப்பனே அப்பா, அது எங்கள் வாழ்க்கையில் நீர் வந்து எங்கள் சூழ்நிலை நீர் மாற்றப்படுற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. இன்று கூட நாம் அநேக சூழ்நிலைகளை முடங்கி போயிருக்கலாம். அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்தது என்று அநேக பேருடைய பிசாசு நம்மளை சொல்லி அழைத்திருப்பான். அவள்தான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஒன்றுமில்லை, நம்புவதற்கு ஒரு சாத்தியமில்லை, நம்ம வாழ்க்கை முடிந்தது. யோபுவை போல, இந்த சீசர்களை போல நம்முடைய சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு நம்மளை தேடி வருகிற தேவனா இருக்கிறார். நம்மை தேடி வந்து நம்மளுக்கு சுகம் அளிக்கிற தேவனா இருக்கிறார். நமக்கு தேடி வந்து நம்மை ஆசீர்வதிக்க தேவன் திட்டமுள்ளா இருக்கிறார். ஆமென். ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரர் இருந்தார். சிறு வயதிலிருந்து பயங்கரமான ஏழ்மை, ஆனாலும் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய என்று வேதாகம கல்லூரி படித்தார். படித்த ஆண்டவர் அவனுக்கு ஒரு சில கிருபைகளை கொடுத்தால் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா அநேகமான பொறாமைகள், பல பேர் எதிர்த்து நின்று நீ ஊழியமே செய்யக்கூடாது என்று பல தடுப்பு முனைக்கு போட்டுட்டாங்க. அவர் அதற்கு பிறகு பயங்கரமான ஒரு சோறு, ஆண்டவரை ஏன் என்ன நீங்க ஊழியத்துக்கு தெரிஞ்சு கொண்டீங்க, ஏன் நான் ஊழியத்துக்கு வந்தேன், சும்மாவா தான் இருந்திருப்பேன், நாங்கள் ஊழியத்துக்கு வந்து இது போல என்ன ஆண்டவரே பின்னாலே தள்ளிட்டாங்கன்னு சொல்லி மனசோர்வுல தன்னுடைய வீட்டுக்கு எல்லாம் பைபிள் காலத்துல வீட்டு முடிச்சுட்டு வந்து இனிமேட்டு நான் சபைக்கு போக மாட்டேன், இனிமேட்டு நான் உங்களை ஆராதிக்க மாட்டேன், பயங்கரமான மனசோர். ஏன் இந்த எனக்கு சூழ்நிலை ஏற்பட்டது என்று யாருக்கும் பதில் சொல்ல முடியல, யாருக்கும் சொல்ல முடியல. காலங்கள் கடந்து போயிருந்தான். ஒரு நாள் இரவு ஆண்டவர் அவர் அந்த வீட்டில் ஒரு பிரசன்னமாக இறங்கி வந்தாராம். மகனே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ எழுந்து என்னுடைய ஊழியத்தை செய்யறாராம். மகனே, நான் உன்னை தான் அழைத்திருக்கிறேன், எனக்காக நீ ஊழியம் செய். மகனே, நான் உன்னை தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன், எனக்காக ஊழியம் செய் என்று அவருடைய பிரசன்னத்தினால அந்த வீடு அப்படி நிரம்பி 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 வழுது விடிய கால வரைக்கும் அவருடைய பிரசன்னத்தால நிரம்பி நிரம்பி அன்றைய தினத்து ஆண்டவர் தொட்டாராம். அன்றைய தினத்திலிருந்து கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரா இன்னைக்கு ஆண்டவர் நிறைத்திருக்கிறாராம். உலகம் முழுவதும் கொடுக்கிற பெரிய ஒரு ஊழியக்காரர், ஒரு பாடகர், ஒரு சிங்கர், வர்ஷிப் லீடர் ஆண்டவரை இன்னைக்கு அவரை வைத்திருக்கிறான். ஆண்டோட பிரசன்னம் அந்த வீட்டில் இறங்கி வந்ததாம். இன்னைக்கும் அதே போல சூழ்நிலை தான். நம்ம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாமாப்பா, உங்க பிரச்சனை எங்களை தொடட்டாப்பா, நீர் வாங்கப்பா, நீங்க வந்தா போதப்பா, என் சூழ்நிலை மாறிடப்பா, எனக்கு ஆண்டவரே வாழ்வதற்கு வழி தெரியல என்று ஆண்டப்பா நான் கலையை நிற்கிறப்பா. நாங்கள் அந்த நடுக்கடல்களை தகப்பனே அமுழுவதை போல நாங்கள் சீசர்களாக போல நாங்கள் அந்த கலையை நிற்கிறப்பா. இயேசுவே என்று நாங்கள் உங்களை நாங்கள் தான் கூப்பிடுறப்பா. நீர் வந்து எங்கள் பிரச்சனைக்கு பதில் தாங்க சொல்லிட்டு இது நமக்கும் ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். நம்ம எப்படி அந்த சீசர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களோ அதுபோல் நம்மள ஆண்டவர் நோக்கி கூப்பிடலாமா? இது நமக்கு ஆண்டவருக்கு நம்ம தேவன் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில வந்துட்டா போதும், நம்ம வாழ்க்கை தேவன் தலை கீழாக மாற்றுகிற தேவனா இருக்கிறார். எந்த இடத்துல வெட்கப்பட்டோமோ அந்த இடத்துல தலையை நிமிர்க செய்வார். எந்த இடத்துல அவமானப்பட்டதோ அவருக்கு முன்னாடி தேவன் நம்மளின் தலை நிற்க செய்வார். எந்த வியாதி நம்ம மேற்கொண்டு அந்த வியாதியை மேற்கொண்டு நம்ம திடமா வாழ கர்த்தர் நம்மளை வலிசுற. இது நமக்கு ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடலாமா? நீர் வாங்கப்பான்னு ஆண்டவர் பிரசன்னத்தை கேட்கலாம்ப்பா. நீர் வந்து தொடுங்கப்பா, நீர் தொட்டால் போதப்பா. நம்ம கைகளை இருதயத்தில் வைத்துக்கொண்டு அந்த யோபு சொன்னது போல சொல்லுமா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களாலே பார்ப்பேன். ஆமென். அந்நிய கண்களால் அல்ல, என்னுடைய சொந்த கண்களாலே பார்ப்பேன். ஆமென். அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களாலே பார்ப்பேன். ஆண்டவரே இயேசு நாமத்துல தகப்பனப்பா, இன்று நாங்கள் ஆண்டவரே வந்திருக்க ஊருக்கு நாங்கள் கூடி நான் ஜெபிக்கிறப்பா. யோபுக்கு எந்த சூழ்நிலை ஏற்பட எங்கள் வாழ்க்கையில் எதிர் இன்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் தகப்பனே. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாராம்பா. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எல்லாம் சொல்லமா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லமா. நன்றி 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 நன்றி. ஓ சதரே உமக்கு நன்றி 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 அப்பா. உமக்கு மகிமை செலுத்துகிறப்பா. நீர் எங்களை உயிரோடு இருப்பா, நாங்கள் கவலைப்படுவதில்லை தகப்பனப்பா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனப்பா. இன்று யாரால எந்த காரியத்துக்கு செபித்தார்கள் ஆண்டவரே, உடைய மகிழ பிரசனம் இறங்கி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இன்று நாங்கள் வீட்டுக்கு போது நிச்சயத்தோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு போகிறப்பா.
எங்களுக்காக ஒருவர் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் தகப்பனே. நீர் வந்து எங்களை எப்பட தகப்பனே நீங்களை வாழ வைப்பீர், நாங்கள் விசுவாசிக்கிற தகப்பனே. நீர் எங்களை உயர்த்துவீர், நாங்கள் விசுவாசிக்கிற தகப்பனே. உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. வந்த ஒவ்வொரு உங்களுடைய மகள பிரசன்னம் கூட இருக்கட்டும். நீர் வழி நடத்த எங்களை சாட்சியாக நிறுத்தப்பட்டிருக்க நன்றி செலுத்துகிறப்பா. உண்மையை முக்கிய நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நீரே பொறுப்பேற்றுங்க. இயேசு மூலம் செவிச்சவங்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அருகில் இருக்கலாம், கைகளை குலுக்கி சொல்லலாமா? நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஷலோம்.